வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 4ல் 1 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இணைகரம் ஏபிசிடியில் அடுத்தடுத்த கோணங்கள் A மற்றும் B இன் இருசம வெட்டிகள் P யில் சந்திக்கின்றன எனில் கோணம் APB = 90 டிகிரி என நிறுவுக. பாருங்க, ABC இந்த இணைகரம். பாருங்க, கோணம் A இங்க இருக்கா, இந்த கோணத்தையும் இந்த கோணத்துக்கும் என்ன இருக்கு, இருசம வெட்டு, ரெண்டு சமபாகங்களை பிரிக்க போறோம். பிரிச்சோம்னா அது எங்க போய் சந்திக்குது, B யில் சந்திக்கிறது. இப்ப பாருங்க, இதனுடைய கோண இருசம வெட்டி நம்ம வரைகிறோம். பாருங்க, ரெண்டா பிரிக்கிறோம், இந்த மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து இதையும் நம்ம என்ன செய்யறோம், ரெண்டா பிரிக்க போறோம். எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இந்த ரெண்டும் எங்க சந்திக்குது, இந்த Pன்ற புள்ளியில சந்திக்குது. இதான் என்னது, Pன்ற புள்ளி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், APP இந்த இடத்துல எத்தனை டிகிரி வருதுன்னு நிரூபிக்கணும், 90 டிகிரி வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். ஈஸியா நிரூபிச்சிடலாமா. பாருங்க, இணைகரம் ABCDயில் இணைகரம் ABCDயில் இதுல அடுத்தடுத்த கோணங்களின் கூடுதல் எவ்வளவு, 180 டிகிரி. கோணம் ஏவையும் கோணம் பியும் கூட்டினா எவ்வளவு வரும், 180 டிகிரி. இணைகரத்துல இரு அடுத்தடுத்த கோணங்களை கூட்டினோம்னா எவ்வளவு வரும், 180 டிகிரி. இது ரெண்டையும் கூட்டினால் 180 தான், இதையும் கூட்டினால் 180 தான். சரியா. இப்போ நம்ம என்ன செஞ்சோம், இரு சம வெட்டி ரெண்டு பாகமா பிரிச்சிட்டோம் இல்லையா. அப்ப எல்லாத்தையும் ரெண்டை கொண்டு வகுத்துருவோமா. கோணம் A/2 கோணம் B/2 = 180/2. என்ன செஞ்சிட்டோம், ரெண்டை கொண்டு வகுத்துற வேணா இங்க எழுதுங்க. 2ஆல் இருபுறமும் வகுக்க, இருபுறமும் வகுக்க. எதுக்காக, நம்ம பாதி பாதியா பிரிச்சுட்டோம். அப்ப பாதினா ரெண்டை கொண்டு வகுக்கணும். இப்ப பாருங்க, கோணம் A/2 பிளஸ் கோணம் B/2 கேன்சல் பண்ணுங்க. 2 2 9 2 18 0. அப்படி அப்ப 90 டிகிரி. அப்ப பாருங்க, இது முழு கோணம் A, நம்ம ரெண்டா பிரிச்சுட்டோம். அப்ப இங்க எவ்வளவு இருக்கும், A/2, ஏல பாதி. அதே மாதிரி இந்த இடத்துல எவ்வளவு இருக்கும்னா A/2 இருக்கும். சரியா. இதே மாதிரி முழு கோணம்னா B, அப்ப இங்க எவ்வளவு இருக்கும், B/2 இருக்கும். இந்த பக்கம் B/2 இருக்கும். சரியா. இப்ப பாருங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த முக்கோணத்தை எடுக்க போறோம். எந்த முக்கோணம், முக்கோணம் APBயில் முக்கோணம் APBயில் இதுல 3 கோணங்களை கூட்ட போறோம். எந்தெந்த கோணம், இந்த கோணம், இந்த கோணத்துக்கு பேர் என்ன, கோணம் APB. கோணம் APB பிளஸ் இந்த கோணத்துக்கு பேர் என்ன, கோணம் PAB. கோணம் PAB பிளஸ் இந்த கோணத்துக்கு பேர் கோணம் PPA. கோணம் PBA. இந்த 3 கோணங்களை கூட்டினா எவ்வளவு, 180 டிகிரி. சரியா. இப்ப பாருங்க, இந்த கோணம் APB தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த PAP பாருங்க, கோணம் PAP எவ்வளவு, A/2. அதாவது A/2 போட்டாச்சு, இல்ல கோணம் A/2 போட்டாச்சு, ரெண்டும் ஒண்ணுதான். பிளஸ் அதுக்கடுத்து பாருங்க, கோணம் BPA. கோணம் PPA இங்க எவ்வளவு, B/2. கோணம் P/2 எதுக்கு சமமா இருக்கும், 180க்கு சமமா இருக்கும். இப்ப பாருங்க, கோணம் APB பிளஸ் இதோட மதிப்பு பாருங்க, இதோட மதிப்பு நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். எவ்வளவு, 90 டிகிரி. இதுக்கு பதிலா நம்ம என்னன்னு மாத்திரலாம், 90 டிகிரி மாத்திரலாம். இது 180க்கு சமமாக இருக்கும். இப்ப பாருங்க, கோணம் APB = 180 டிகிரி. இது பிளஸ் 90, வலது பக்கம் நகர்த்துக்க -90. அப்ப கோணம் APB = 180 90 கழிச்சோம்னா 90 டிகிரி என்பது நிறுவப்பட்டது. இதான் அவங்க நிறுவ சொன்ன ஆன்சர். சரியா, நிறுவப்பட்டது. அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் எடுத்துக்காட்டு 4ல் 2 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இணைகரம் ABCDயின் பக்கங்கள் AB மற்றும் DCயின் நடுப்புள்ளிகள் முறையே P மற்றும் Q எனில் ABCQ ஓர் இணைகரம் என நிறுவுக. பாருங்க,
இங்க ஒரு இணைகரம் கொடுத்திருக்காங்க. எது? ஏபிசிடி என்ற இணைகரம். இந்த இணைகரத்துல ஏபியோட நடுப்புள்ளி பி. பாருங்க, ஏபின்ற பக்கத்தோட நடுப்புள்ளி பி, இந்த டிசின்ற பக்கத்தோட நடுப்புள்ளி கியூ. அப்படின்னா இங்க பாருங்க, ஏபிசிக்யூ இது ஒரு இணைகரம்னு நம்ம நிரூபிக்கணும். இணைகரம் எப்படி இருக்கும்? எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும் இருக்கும். இப்போ நமக்கு ஆரம்பத்துல இந்த ஏபியும் டிசியும் என்ன சொல்லிட்டாங்க? இணைகரம். அப்ப இந்த பக்கமும் இணையா இருக்கும். இப்ப நம்ம கணக்கு ஆரம்பிக்க போறோம். பின்றது நடுப்புள்ளி. எதோட நடுப்புள்ளி? ஏபியோட நடுப்புள்ளி. அதான் கணக்குல கொடுத்திருக்காங்க. எழுதுவோமா? பி ஆனது ஏபியின் நடுப்புள்ளி. அப்ப நமக்கு என்ன வேணும்னா இது மட்டும்தான் வேணும். ஏபி தான் வேணும். அப்ப இந்த ஏபி எவ்வளவு இருக்கும்னா, இந்த முழு நீளத்துல பாதி. இது நடுப்புள்ளி. இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பாதி. நமக்கு இதுதான் வேணும். ஏபி தான் வேணும். அப்ப ஏபி எவ்வளவு இருக்கும்னா, இந்த முழு அளவுல பாதி இருக்கும். அப்ப ஏபி ஈக்குவல் டு ஏபி பை 2. சரியா? இப்போ அதுக்கு அடுத்து பாருங்க, கியூ. கியூ ஆனது எதோட நடுப்புள்ளி? டிசியின் நடுப்புள்ளி. டிசியின் நடுப்புள்ளி. சரியா? நடுப்புள்ளி. இப்ப வாங்க, இங்க வாங்க. இந்த கியூன்றது இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி. இதுல நமக்கு எது வேணும்னா இந்த கியூசி தான் வேணும். பாருங்க, ஏபிசிக்யூ. அதனால இங்க ஏபி எடுத்தோம், இங்க கியூசி எடுக்கும். அப்ப இந்த கியூசி எவ்வளவு இருக்குன்னா பாதி இருக்கும். எதுல பாதி? இந்த முழு இது டிசில பாதி. அப்ப பாருங்க, கியூசி ஈக்குவல் டு பாதி. எதுல பாதி? இந்த டிசில பாதி இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப இணைகரம் ஏபிசிடி கொடுத்திருந்தாங்க இல்லையா? இணைகரம் ஏபிசிடியில் இந்த இணைகரத்துல எது இணையா இருக்கும்? ஏபின்ற பக்கமும் டிசின்ற பக்கமும் இணையாகவும் இருக்கும், சமமாகவும் இருக்கும். அப்போ ஏபின்ற பக்கமும் டிசின்ற பக்கமும் சமமா இருக்கு. சமமா இருக்கிறதுனால இது என்ன இருக்கும்? இணையாகவும் இருக்கும். ஏபி டிசி. ஏபின்ற பக்கம் டிசின்ற பக்கம் சமம். அது மட்டும் இல்லாம இணையாகவும் இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம இதை மட்டும் எடுத்துட்டு வர போறோம். இந்த இடத்துல நம்ம இதை எதை கொண்டு வகுக்கலாம்னா 2 கொண்டு வகுக்கலாம். 2 ஆல் வகுக்க. 2 ஆல் இருபுறமும் வகுக்க. அப்ப பாருங்க, ஏபி பை 2 ஈக்குவல் டு டிசி பை 2. இதை மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஏபி பை 2 டிசி பை 2. இப்ப பாருங்க, ஏபி பை 2னா அதுக்கு மேல நம்ம என்ன மாத்தலாம்? ஏபின்னு மாத்தலாமா? ஏபி ஈக்குவல் டு டிசி பை 2 அதுக்கு மேல என்ன மாத்தலாம்? கியூசின்னு மாத்தலாமா? அப்ப டிசி பை 2க்கு பதிலா கியூசின்னு மாத்திட்டோம். இப்ப பாருங்க, இணைகர ஏபிசில ஏபியும் டிசியும் சமமா இருந்துச்சுன்னா அந்த 2 எப்படி இருக்கும்? இணையா இருக்கும். இங்க பாருங்க, ஏபியும் கியூசி எப்படி இருக்கு? சமமா இருக்கு. அதனால இது எப்படி இருக்கும்? இணையாக இருக்கும். ஏபியும் கியூசியும் இணை. இந்த மாதிரி போட்டா இணைன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, therefore எதுல? நாட்கரம். எந்த நாட்கரம்? நாட்கரம் ஏபிசிக்யூவில். இதானே சொல்லியிருந்தாங்க. ஏபிசிக்யூ 4 பக்கம் இருக்கு. நம்ம நாட்கரம் எடுத்துக்கிட்டு அது என்னன்னு சொல்ல போறோம்? இணைகரம் சொல்ல போறோம். இதுல இந்த நாட்கரத்துல எது இருக்கு? ஏபியும் கியூசியும் சமமா இருக்கு. மற்றும் சமமா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஏபி ஆனது இணையா இருக்கு. எதுக்கு இணையா இருக்கு? கியூசிக்கு இணையா இருக்கு. therefore இணையா இருக்கிறதுனா இந்த நாற்கரத்துல ஏபின்ற பக்கமும் கியூசின்ற பக்கமும் எப்படி இருக்கு? சமமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இணையா இருக்கு. இருக்கிறதுனால இந்த நாற்கரம் என்னவா மாறிடும்? ஏபிசிக்யூ ஆனது ஓர் இணைகரம் ஆகும். இந்த நாற்கரத்தை இணைகரமா மாத்திட்டோம். என்ன மாறிடுச்சு? என்ன காரணம்? ஏபியும் கியூசியும் சமம். ஏபியும் கியூசியும் எப்படி இருக்கு? இணையா இருக்கு. ஏபிசிக்யூ ஆனது ஓர் இணைகரம் ஆகும். இதான் அவங்க நிரூபிக்க சொல்லியிருந்தது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல
9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல். இதுல எடுத்துக்காட்டு 4ல் 3 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இணைகரம் ஏபிசிடியில் கோணம் BAD = 120 டிகிரி மற்றும் ஏசி ஆனது கோணம் BAD இன் கோண இருசம வெட்டி எனில் ஏபிசிடி ஒரு சாய் சதுரம் என நிறுவுக. பாருங்க, இந்த ஏபிசிடி இணைகரம் சொல்லிட்டாங்க. இதுல கோணம் BAD 120 டிகிரி. பாருங்க, BAD இந்த முழு கோணமும் எவ்வளவு இருக்கு? 120 டிகிரி இருக்கு. இந்த ஏசி இருக்கு இல்லையா, இந்த ஏசி என்ன செய்யுதுன்னா இந்த முழு கோணத்தை 2 பகுதியா பிரிச்சிருது. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு இருக்கும்னா 60 டிகிரி இருக்கும். இங்க எவ்வளவு இருக்குன்னா 60 டிகிரி இருக்கும். இத நம்ம கோணம் 1ன்னும் இத நம்ம கோணம் 2ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இது வந்து முழு கோணம் 120 2ஆ பிரிச்சிரும். அப்ப இங்க 60 இங்க 60. இப்ப பாருங்க, நம்ம கணக்கு ஆரம்பிப்போமா? இதுல நமக்கு கணக்குல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கோணம் BAD = எத்தனை டிகிரி? 120 டிகிரி. எதுல? இணைகரம் ஏபிசிடியில். இணைகரம் ஏபிசிடியில் இந்த இணைகரத்துல இந்த கோணம் வந்து எவ்வளவு? 120 டிகிரி. அப்போ நமக்கு இது ஏதாவது ஒரு கோணம் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த கோணம் எடுத்தாலும் சரி, இந்த கோணம் எடுத்தாலும் கோணம் 1. கோணம் 1 எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இந்த 120ல பாதி இருக்கும். எவ்வளவு இருக்கும்? பாதி. பாதினா 2 கொண்டு வகுப்போம் 60 டிகிரி. நம்ம இங்க எழுதிட்டோம். இங்க எழுதுனதை இங்க எழுதி காமிக்கிறோம். சரியா? இப்ப கோணம் 1 60னா கோணம் 2 60 டிகிரி தான். therefore கோணம் 1 = கோணம் 2 = 60 டிகிரி. இப்ப பாருங்க, இந்த இடத்துக்கு நம்ம பேரு கொடுத்துருவோமா? இங்க 3 இங்க 4. இப்போ இணைகரத்துல பாருங்க, ஏபியும் டிசி இணையா இருக்கு. இப்ப ஏசி வந்து குறுக்கு வெட்டியா எடுக்க போறோம். இப்ப பாருங்க, இங்கு எது வந்து இணை? ஏபியும் டிசியும் இணை. ஏசி ஆனது குறுக்கு வெட்டி. ஏசி ஆனது என்னது? குறுக்கு வெட்டி. இப்போ 2 நேர்கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும் போது உண்டாகக்கூடிய கோணங்கள் ஒத்த கோணங்கள் சமம், ஒன்று விட்ட கோணங்கள் சமம், குறுக்கு வெட்டியின் ஒரே புறம் அமைந்த உட்கோணங்களின் கூடுதல் 180. இந்த மாதிரி நிபந்தனைகள் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, நமக்கு இது கோணம் 1 60 டிகிரி. இது வந்து என்னது? டிரான்ஸ்வர்சல், அதாவது குறுக்கு வெட்டி. அப்ப இங்க 60 டிகிரினா இங்க எவ்வளவுதான் இருக்கும்? 60 டிகிரி தான் இருக்கும். பாருங்க, இது என்ன கோணங்கள்? இது ஒன்று விட்ட கோணங்கள். இது ரெண்டும் ஒன்று விட்ட கோணங்கள். அப்ப பாருங்க, இந்த இடத்துல இங்கேயும் இங்கேயும் இங்க 60 டிகிரினா இங்க எவ்வளவுதான் இருக்கும்? 60 டிகிரி தான் இருக்கும். என்ன கோணங்கள்? ஒன்று விட்ட கோணங்கள். அப்ப கோணம் 3ம் 60 டிகிரி தான். கோணம் 4ம் 60 டிகிரி தான். கோணம் 3ம் கோணம் 4ம் எவ்வளவுதான் இருக்கும்? 60 டிகிரி தான் இருக்கும். இப்ப பாருங்க, முக்கோணம் ஏபிசியில் இந்த ஏபிசி முக்கோணத்தை பாருங்க. ஏபிசி முக்கோணத்துல இங்கேயும் 60 டிகிரி இருக்கு, இங்கேயும் 60 டிகிரி இருக்கு. அதாவது கோணம் 2 = கோணம் 3. 2 என்னவா இருக்கு? 60 டிகிரியா இருக்கு. இந்த 2 கோணங்கள் சமமா இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 கோணம் 2 பக்கமும் எப்படி இருக்கும்? சமமா தான் இருக்கும். 2 பக்கம் சமமா இருந்துச்சு என்ன முக்கோணம்? இரு சம பக்க முக்கோணம். therefore எது சமமா இருக்கு? இந்த 2 கோணங்கள் சமம். இந்த சம கோணங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கம் ஏபியும் இந்த கோணத்துக்கு எதிரே இந்த பக்கமும் சமம். இந்த 2 கோணங்கள் சமமா இருக்கு. therefore ஏபி = என்னது? பிசி. பிசி ஏன்னா therefore முக்கோணம் ஏபிசி ஒரு இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம். சரியா? இரு சமபக்க முக்கோணம் ஆகும். இப்ப பாருங்க, ஏபின்ற பக்கமும் பிசின்ற பக்கம் சமம். இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம். அப்போ சாய் சதுரத்துல இங்க சமமா இருந்துச்சு. இங்க 5 இருந்தா இங்கே 5 தான் இருக்கும். இங்க 5னா இங்கே 5. அப்ப எல்லாமே சமமா இருப்பாங்க. அடுத்தடுத்த பக்கங்கள் என்ன ஆயிடுச்சு? சமம். ஏபியும் பிசியும் சமமா இருக்கிறதுனால therefore ஏபிசிடி என்பது
ஓர் சாய் சதுரம் ஆகும். என்ன காரணம்? இது சாய் சதுரமா இருக்கிறது என்ன காரணம்? அடுத்தடுத்த பக்கங்கள் சமம்னு சொல்லிட்டோம். ஏபியும் பிசியும் சமம். ஏபியும் பிசியும் சமம். அப்ப இந்த ஏபிக்கு எதிரே இருக்கக்கூடிய பக்கமும் சமமா இருக்கும். இந்த பிசிக்கு எதிரே பக்கமும் சமமா இருக்கும். அப்ப எல்லா பக்கமும் என்ன ஆயிடுச்சு? சமமா மாறிவிட்டது. அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 4ல் 4 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இணைகரம் ஏபிசிடியில் BD = PQ என்றுள்ளவாறு கோடு DPயின் மேலுள்ள புள்ளிகள் P மற்றும் Q எனில் APCQ ஒரு இணைகரம் என நிறுவுக. கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? முதல்ல ABCன்ற ஒரு இணைகரம் பாருங்க. ABCன்ற இணைகரம். இந்த இணைகரத்துல Bல இருந்து Dயும் Bல இருந்து Qவும் பாருங்க. BD PQ சமமா இருக்கிற மாதிரி இந்த DPன்ற கோட்டு மேல நம்ம புள்ளிகளை குறிக்கிறோம். எது சமமா இருக்கணும் பாருங்க. இதுவும் சமமா இருக்கும் மாதிரி நம்ம குறிச்சிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்னா APCQ இது என்ன நம்ம நிரூபிக்கணும்? இணைகரம் நம்ம நிரூபிக்கணும். ஈஸியா நிரூபிச்சலாம் பாருங்க. இணைகரத்துல அப்படியே மூலை விட்டங்கள் என்ன செய்யும்? ஒன்றை ஒன்று இரு சம கூறிடும். பாருங்க, இந்த மூலை விட்டத்தை இணைச்சிருவோமா? இந்த மூலை விட்டத்தை நம்ம இணைச்சாச்சு. இந்த ரெண்டு மூலை விட்டங்களும் சந்திச்சிருக்கக்கூடிய புள்ளி O. இப்போ முதல்ல நம்ம உள்ள இருக்க இணைகரத்தை எடுத்துக்கலாம். என்ன இணைகரம்? இணைகரம் ABCDயில் இணைகரம் ABCDயில் இந்த இணையத ரெண்டு மூலை விட்டம் இருக்கு பாருங்க. எந்த மூலை விட்டம்? ACBD. என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் சமம் பிரிச்சு கொடுத்துரும். அதாவது OAன்ற பக்கமும் OCன்ற பக்கமும் சமம். அந்த துண்டுகள் சமமா இருக்கும். OAவும் OCயும் சமம். மற்றும் ஓல இருந்து A வரைக்கும் உள்ள தொலைவும் ஓல இருந்து C வரைக்கும் உள்ள தொலைவும் சமமா இருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்க, ஓல இருந்து D வரைக்கும் உள்ள தொலைவும் ஓல இருந்து B வரைக்கும் உள்ள தொலைவும் சமமா இருக்கும். அப்போ OB = OD. இப்ப பாருங்க, இது இணைகரம் ABCD. இப்ப பாருங்க வெளியே நீட்டி இருக்கும் பாருங்க. அது எப்படி இருக்கும் பாருங்க. மேலும் இப்பதான் முக்கியமான ஸ்டெப்பு. மேலும் இந்த இதுல பாருங்க, எது OAவும் OCயும் சமம். OA = OC. இப்ப நம்ம இதை எடுத்திருக்கோம். எது? APCQ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேணா இந்த இடத்துல எழுதிருங்க. எதுல? இணைகரம். நம்ம இணையதான் நிரூபிக்கணும் இல்லையா? அப்ப நாட்கரம் எடுங்க. நாட்கரம் APCQவில் இதுல தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல பாருங்க, OAவும் OBயும் சமம். மற்றும் அடுத்து பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, நமக்கு ஏற்கனவே OBயும் ODயும் சமமா இருக்கு. அதுக்கு கணக்குல ஒரு முக்கியமானது கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த Bல இருந்து D வரைக்கும் உள்ள தொலைவும் இந்த Bல இருந்து Q வரைக்கும் உள்ள தொலைவும் சமமா இருக்கு. அப்ப பாருங்க, நமக்கு எது வந்து சமமாயிரும்? OB + BQ. இங்க இருந்து இங்க இருக்கிறது கூட இது என்ன செய்யும்? இதை கூட்ட போறோம். BQ கூட்ட போறோம். இது எதுக்கு சமமா இருக்கும்? OD + BD இதுக்கு சமமாக இருக்கும். இப்ப இதை தான் நம்ம சுருக்க போறோம் பாருங்க. இந்த முழு நீளம் OP + PQ = என்ன வந்து நமக்கு? OQ = இந்த இடத்துல பாருங்க OD + BD இது ரெண்டையும் கூட்டினா என்ன வந்துடும்? OP. இப்ப பாருங்க, நமக்கு எதுல? நாட்கரம் ABCQல OAவும் OCயும் சமம். அது மட்டும் இல்லாம OPயும் OQவும் சமம். இப்படி சமமா இருக்கிறதுனால இந்த நாட்கரம் ABCQ என்னவாக இருக்கும்? இணைகரம் ஆகும். Therefore ABCQ என்பது என்னவாக இருக்கும்? இணைகரமாக இருக்கும். ஏன் இணைகரம்? மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமம் கூறிவிடுகிறது. சரியா? அதாவது ரெண்டு மூலை விட்டம் பாருங்க, OAவும் OCயும் சமம். அதுக்கு அடுத்தது OQவும் OPயும் சமம். இந்த மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கூறிடுறதுனால இந்த APCQன்ற நாட்கரம் என்னவாக மாறிவிடும்? இணைகரமாக மாறிவிடும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. எடுத்துக்காட்டு 4ல் 5 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆரம் 12 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து
2√11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள நாணின் நீளத்தை காண்க. பாருங்க, வட்டத்தோட ஆரம் கொடுத்துருக்காங்க. வட்டத்தோட மையத்திலிருந்து 2√11 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு நாண் இருக்கு. அந்த நாணோட நீளத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, இந்த வட்டத்தை பாருங்க, இதான் வட்டத்தோட மையம். நாண் வரைஞ்சிடலாமா? நான்னா என்னன்னா, வட்டத்துல இருக்கக்கூடிய ஏதாவது 2 புள்ளிகளை தொட்டுட்டு செல்லக்கூடிய ஒரு கோட்டுத்துண்டு, தொடக்கூடிய ஒரு கோட்டுத்துண்டு. பாருங்க, இதான் என்னது? நாண். இத நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஏபின்னு எடுத்துக்கலாமா? இந்த ஏபியோட நீளத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, மையத்திலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? 2√3. அப்ப பாருங்க, மையத்திலிருந்து ஒரு செங்குத்து வரைகிறோம், அதாவது செங்குத்து கோடு வரைகிறோம். இதோட தூரம் தான் எவ்வளவு? 2√11 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த நீளத்தை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரம்னா என்னன்னா, வட்டத்தோட மையத்திலிருந்து இந்த வட்டத்தோட பவுண்டரி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இந்த பவுண்டரி இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ், தொலைவு. இதான் என்னது? 12 சென்டிமீட்டர். இப்ப பாருங்க, இந்த செங்குத்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த நாணை 2 சம பகுதிகளா பிரிச்சிரும். இதுக்கு பேர் கொடுத்துருவோமா? எம் கொடுத்துருவோமா? இப்ப பாருங்க, இந்த ஓஎம் என்ன செய்யும்னா, இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதியா பிரிச்சிரும். அப்ப ஏஎம் எக்ஸ் சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா, அங்க எம்ல இருந்து பி இது எவ்வளவுதான் இருக்கும்? எக்ஸ் சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது என்ன நாண்? செங்குத்து நாண். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா போதும். அதுக்கடுத்து நம்ம ஏபியை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க, படத்திலிருந்து எதை எடுக்க போறோம்னா, செங்கோண முக்கோணம் OAM எடுக்க போறோம். செங்கோண முக்கோணம். எந்த செங்கோண முக்கோணம்? செங்கோண முக்கோணம் OAM. இதுல எதை பயன்படுத்த போறோம்? பிதாகரஸ் தேற்றம். பிதாகரஸ் தேற்றப்படி. பிதாகரஸ் தேற்றம்னா என்ன? கர்ணத்தின் வர்க்கமானது. எது கர்ணம்? பாருங்க, இந்த செங்கோணம் இருக்கு இல்லையா, அந்த செங்கோணம் எதிரே இருக்கக்கூடிய பக்கம் OA தான் கர்ணம். அதை வர்க்கப்படுத்தணும். வர்க்கப்படுத்த என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ண போறோம். எதுக்கு சமமா இருக்கும்? மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல். மீதி இருக்கக்கூடிய 2 பக்கத்தையும் வர்க்கப்படுத்தி கூட்டணும். பாருங்க, OM ஸ்கொயர் பிளஸ் AM ஸ்கொயர். இதான் என்னது? பிதாகரஸ் தேற்றம். பாருங்க, OAவோட மதிப்பு எவ்வளவு? 12 அடுக்கு 2. OM பாருங்க, ஓல இருந்து எம் வரைக்கும் 2√11 இதுக்கு அடுக்கு 2. AM பாருங்க, AM தான் எக்ஸ் அடுக்கு 2 அப்படியே வந்துடும். 12 ஸ்கொயர்னா 12 பெருக்கல் 12. 12 பெருக்கல் 12 144 ஈக்குவலுங்க. பாருங்க, 2 ஸ்கொயர் பண்ணா 2 பெருக்கல் 2 4. 2 ஸ்கொயர் பண்ணா 2 பெருக்கல் 4. இந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே போட்டுங்க. 11 ஸ்கொயர் பண்ணா 11 பெருக்கல் 11 121 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சொன்னது புரிஞ்சுதான்னு பாருங்க. என்ன இருக்கு? 2 ஸ்கொயர் பண்ணா 2 பெருக்கல் 2 4. இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கு, ஸ்கொயர் ரூட் அப்படியே போட்டுக்கிட்டோம். 11 ஸ்கொயர் பண்ணா 11 பெருக்கல் 11 121. இப்ப இங்க வாங்க, 144 ஈக்குவல் டு 4. இந்த 121க்கு வர்க்கமூலம் என்னது? 11. 121 வர்க்கமூலம் 11. ஸ்கொயர் ரூட்டை வெளியே வரும்போது 11 மட்டும் வரும். பெருக்கு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்ப பாருங்க, 144 4 11 44 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். 144 இது பிளஸ் 44 இடத்துல கொண்டு வாங்க, மைனஸ் 44 மாறும் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். 144ல 44 கழிச்சா 100 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்படியே மாத்தி எழுதுங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. நமக்கு எக்ஸ் தான் வேணும். இங்க அடுக்கு 2 நீக்குனா அங்க என்ன வரணும்? ஸ்கொயர் ரூட் வரணும். சரியா? இங்க அடுக்கு 2 எடுத்துட்டா அங்க ஸ்கொயர் ரூட் வரணும். அப்ப பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 100க்கு வர்க்கம்னு எடுத்தா 10 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சோம். ஆனா நமக்கு என்ன வேணும்? இந்த ஏபின்ற நாண் தான் வேணும். நாண் ஏபியின் நீளம். நாண் ஏபியின் நீளம் தான் நமக்கு வேணும். நீளம். பாருங்க, இந்த ஏபியை 2ஆ பிரிச்சு வச்சிருக்கோம். என்னது? ஏஎம் பிளஸ் எம்பி. இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. 2 சேர்ந்ததா என்னது? ஏபி. அப்ப இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் எக்ஸ். எக்ஸோட மதிப்பு 10 பிளஸ் இந்த எக்ஸோட மதிப்பு 10. 10 மதிப்பு கூட்டினா 20 சென்டிமீட்டர். அப்ப நமக்கு தேவையான நாணோட நீளம் எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே.
இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 4ல் 6 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பொது மைய வட்டங்களில் வெளிவட்டத்தின் நான் AB ஆனது உள்வட்டத்தை படத்தில் உள்ளவாறு C மற்றும் D யில் சந்திக்கிறது எனில் AB - CD = 2AC என நிறுவுக. பாருங்க, பொது மைய வட்டம்னா நீங்க முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொது மைய வட்டம்னா மையம் ஒண்ணுதான் இருக்கும், வெவ்வேறு ஆரங்கள்ல வட்டங்கள் இருக்கும். பாருங்க, இந்த 2 வட்டத்துக்கும் எது ஒண்ணு? மையம் ஒண்ணுதான், ஆனா ஆரங்கள் வெவ்வேறு. இதான் என்னது? பொது மைய வட்டம். இந்த படத்துல கொடுத்திருக்க மாதிரி ஏபின்ற இது வெளிவட்டத்தோட ஏபின்ற நான் உள்வட்டத்தை எங்க சந்திக்குது? சி மற்றும் டி யில் சந்திக்குது. அப்ப நம்ம என்ன நிரூபிக்கணும்? AB - CD = 2AC நிரூபிக்கணும். ஈஸியா நிரூபிச்சிடலாம். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த படத்துல இதை மட்டும் நம்ம வரையணும். அதாவது இந்த OM என்ன செய்யுது? செங்குத்து. எதுக்கு செங்குத்து? ABக்கு செங்குத்து. இதை மட்டும் நம்ம வரைஞ்சிட்டா போதும், கணக்கு ஈஸியா முடிச்சிடலாம். பாருங்க, படத்திலிருந்து இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த OM வந்து செங்குத்தா இருக்கும். எதுக்கு செங்குத்தா? இது வந்து என்னது? செங்குத்து. எதுக்கு செங்குத்து? ABக்கு செங்குத்து. ABக்கு செங்குத்து. ABக்கு மட்டும் செங்குத்து கிடையாது, CDக்கும் செங்குத்து தான். ஏன்னா ஒரே இதுல தான் இருக்கு. இப்ப பாருங்க, இது வந்து செங்குத்து. என்ன செஞ்சுன்னா, இந்த ரெண்டையும் சமமா பிரிச்சிரும். AM-ம் MP-யும் சமம். எனவே 2 செங்குத்தா இருக்கிறதுனால எது சமம்? AM-ம் MP-யும் சமம். AM = MP. இது ஒண்ணுன்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம CM-ம் MD-யும் சமமா இருக்கும். என்ன செஞ்சு இது வந்து 2 சம பகுதியில பிரிச்சிரும். CM-ம் MD-யும் சமம். இப்ப பாருங்க, நம்ம என்ன நிரூபிக்கணும்? AB - CD = 2AC. இடது பக்கத்தை எடுத்துக்கங்க. AB - CD = therefore AB - CD = இந்த இடத்துல AB பாருங்க. இந்த AB பாருங்க. இந்த AB-ல என்னென்ன இருக்கு? AM இருக்கு, MP இருக்கு. இந்த AM-ம் MP-யும் சேர்ந்தது தான் எது? AB. அப்ப AB-ய 2ஆ பிரிச்சு எழுத போறோம். எப்படி எழுதலாம்? AM + MP. AM + MP. அதுக்கடுத்து இந்த மைனஸை போட்டுங்க. பாருங்க, CD. CD-னா இது. இதை எப்படி பிரிச்சு எழுதலாம்? CM + MD-ன்னு எழுதலாமா? CM + MD-ன்னு எழுதலாம். = AM + MP. மைனஸ் உள்ள பெருங்க. -CM + மைனஸ் பாருங்க -MD. சரியா? இப்ப பாருங்க, = இந்த AM அப்படியே இருக்கட்டும், பிளஸ் இந்த MP-க்கு பதிலா என்ன மாத்தலாம் பாருங்க. MP-க்கு பதிலா AM-ன்னு மாத்தலாமா? AM. ஏன்னா ரெண்டும் சமம். MP-க்கு பதிலா என்ன மாத்திட்டோம்? AM-அ மாத்திட்டோம். -CM அப்படியே இருக்கட்டும். இந்த -MD பாருங்க, MD-க்கு பதிலா என்ன மாத்தலாம்? CM-ன்னு மாத்தலாமா? CM. இப்ப பாருங்க, ஒரு AM + ஒரு AM கூட்டினா 2AM. -1 CM -1 CM ஒரே குறி கூட்டி அதே குறியை போடணும். கூட்டினா என்ன வரும்? 2 CM. என்ன 2? -2 CM = இங்கே 2 இருக்கு, இங்கே 2 பொதுவா எடுத்துருங்க. 2 பொதுவா எடுத்துட்டோம்னா AM - CM = லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க, AM-ல இருந்து CM கழிக்க போறோம். பாருங்க, இந்த இடத்த பாருங்க, இது AM. பாருங்க, AM. AM-ல இருந்து CM கட் பண்ணி எடுத்துட்டோம். மிச்சம் என்ன இருக்கும்? AC இருக்கும். சொல்றது புரியுதா? பாருங்க, AM-ல இருந்து CM வெட்டி எடுத்துட்டோம். மிச்சம் என்ன இருக்கும்? AC இருக்கும். அப்போ இந்த 2 அப்படியே வந்துரும். AM-ல இருந்து CM கழிச்சோம்னா AC என்பது நிறுவப்பட்டது. நிறுவப்பட்டது. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 4ல் 7 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் படங்களில் x டிகிரியின் மதிப்பை காண்க. இங்க 4 படங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுலயும் நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. பாருங்க, இங்க இருக்கு இல்லையா? இதுல இந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு வட்டவில். இந்த வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணம் எப்படி இருக்கும்னா, மற்ற வட்டவில் இங்க ஒரு கோணம் இருக்கா? இதை போல் 2 மடங்கு இருக்கும். இந்த கோணம் எப்படி இருக்கும்? 2 மடங்கா இருக்கும். எதை விட? இதை விட. அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க. முதல் இது
ரொம்ப ரொம்ப ஈஸியானது பாருங்க. கோணம் இந்த இடத்துல இருந்து மையம், வட்டத்தோட மையம் O. சரியா? கோணம் POR ஈக்குவல் டு கோணம் POR ஈக்குவல் டு இதை போல் 2 மடங்கு 2 இன்டு கோணம் PQR 2 இன்டு கோணம் PQR. இதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ அப்படியே எடுத்து எழுதுங்க. நமக்கு என்ன வேணும்? POR. PORல என்ன இருக்கு? X டிகிரி. அப்ப கோணம் PORக்கு பதிலா X டிகிரி 2 அப்படியே வந்துடும். கோணம் PQR என்னது? PQR வந்து 50 டிகிரி. எழுதிடலாமா? 50 டிகிரி. அப்ப X டிகிரி ஈக்குவல் 2 50 பேருக்குன்னா 100 டிகிரி. முடிஞ்சிருச்சு. இதான் என்னது? முதல் இதோட ஆன்சர். ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான். பாருங்க. ரெண்டாவது இங்க இருக்கு பாருங்க. இதை பாருங்க. இங்க பாருங்க. மையத்துல எத்தனை டிகிரி கோணம் உண்டாயிருக்கு? 260 டிகிரி. எது உண்டாக்கி இருக்கு பாருங்க? இந்த இது. இந்த பெரிய வட்டவில் இருக்கு இல்லையா? இந்த பெரிய வட்டவில் தான் மையத்துல எத்தனை டிகிரி கோணத்தை உண்டாக்கி? 260 டிகிரி. இது வட்டத்தோட மையம். அப்போ கோணம் MOL கோணம் MOL எப்படி இருக்குன்னா 2 மடங்கு. மீதி பரிதியில் உண்டாயிருக்கக்கூடிய கோணம் X இதை போல் எத்தனை மடங்கு இருக்கும்? 2 மடங்கு. அப்ப 2 இன்டு கோணம் MNL 2 இன்டு கோணம் MNL. இப்ப பாருங்க. இந்த MOL எத்தனை டிகிரி? 260 டிகிரி. அப்ப இந்த இடத்துல 260 டிகிரி. இந்த 2 அப்படியே வந்துடும். கோணம் MNL பாருங்க. கோணம் MNL எத்தனை டிகிரி? X டிகிரி. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? X டிகிரி. நமக்கு X தானே வேணும்? 260. இந்த 2 இங்க வந்து வகுத்துல மாறும். ஈக்குவல் டு X டிகிரி. கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 6 0 அப்படியே வந்துடும். அப்போ 130 ஈக்குவல் டு X டிகிரி. அப்ப X டிகிரி ஈக்குவல் டு அப்படியே மாத்தி எழுதுங்க. 130. இதான் என்னது? நமக்கு தேவையான Xோட மதிப்பு. அடுத்தது மூணாவது பாப்போமா? மூணாவது பாருங்க. மூணாவது படம் எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. இதுல இந்த Xோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இதுல பாருங்க. இந்த இடத்துல இங்க X இங்க 63. இங்க என்ன இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி வரும். என்ன காரணம்? பாருங்க. XYன்றது விட்டம். அப்ப விட்டம்னா இந்த பக்கம் பாதி வட்டம், இந்த பக்கம் பாதி வட்டம். அப்ப அரை வட்டத்தில் உண்டாகக்கூடிய கோணம் செங்கோணம். பாருங்க. இது விட்டம். இந்த பக்கம் இந்த அரை வட்டத்தில் தான் இந்த கோணம் உண்டாயிருக்கு. அரை வட்டத்தில் உண்டாகக்கூடிய கோணம் எவ்வளவு? செங்கோணம். செங்கோணம்னா 90 டிகிரி. இப்ப பாருங்க. ஈஸியா நம்ம இது பண்ணிடலாம். முக்கோணம். எந்த முக்கோணம்? XYZ இல் 3 கோணங்களை கூட்ட போறோம். எந்தெந்த கோணம்? கோணம் X பிளஸ் கோணம் Y பிளஸ் கோணம் Z. எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு? 180 டிகிரி. கோணம் X பாருங்க. எத்தனை டிகிரி? 63 டிகிரி. பிளஸ் கோணம் Y பாருங்க. அதான் X பிளஸ் கோணம் Z பாருங்க. எவ்வளவு? 90 டிகிரி. ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்ப பாருங்க. X அப்படியே இருக்கட்டும். 90 டிகிரியவும் 63 டிகிரி கூட்டினா எவ்வளவு? 153 டிகிரி ஈக்குவல் டு 180. அப்ப X ஈக்குவல் டு 180 மைனஸ் 153. அப்ப பாருங்க. X ஈக்குவல் டு 180ல 153 கழிச்சா என்ன வரும்? 27 டிகிரி. 27 டிகிரி. இதான் என்னது? நமக்கு தேவையான Xோட மதிப்பு. அதுக்கு அடுத்தது நாலாவது பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது பாருங்க. ரொம்ப ஐடியா தான் நமக்கு வேணும். இதுல பாருங்க. இந்த படத்துல OA OB OC எல்லாமே என்னன்னா வட்டத்தோட ஆரம். வட்டத்தோட ஆரம். இங்கு OAவும் OB OC எல்லாமே சமமா இருக்கும். ஏன்னா வட்டத்தின் ஆரம். இப்போ நம்ம இந்த X இருக்கு இல்லையா? இந்த முழு கோணம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அதுக்கு முன்னால முக்கோணம் OAC. முக்கோணம் OAC இதுல எது எது சமமா இருக்கு? OAன்ற பக்கமும் OCன்ற பக்கமும் சமம். பாருங்க. OAன்ற பக்கமும் OCன்ற பக்கமும் சமம். அப்போ இந்த இடத்துல 20 டிகிரின்னா இந்த இடத்துல எத்தனை டிகிரி தான் உண்டாகும்? 20 டிகிரி தான் உண்டாகும். எந்தெந்த கோணம்? கோணம் OACயும் கோணம் OCAவும் சமமா இருக்கும். எழுதுவோமா? கோணம் OACயும் கோணம்
ஓசிஏவும் சமமா இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 20 டிகிரி இருக்கும். அடுத்தது பாருங்க, இந்த முக்கோணத்துக்கு வாங்க. எந்த முக்கோணம்? முக்கோணம் ஓபிசியில் எது எது சமம்? இந்த ஓபியும் ஓசியும் சமமா இருக்கு. அப்ப எந்த கோணங்கள் சமம்? கோணம் ஓபிசியும் கோணம் ஓசிபியும் சமமா இருக்கும். எழுதுமா? முக்கோணம், எந்த முக்கோணம்? ஓபிசியில் ஓபிசியில் இந்த முக்கோணத்துல எது எது சமம்? ஓபியும் ஓசியும் சமம். பாருங்க, ஓபியும் ஓசியும் சமம். அப்ப இதுக்கு எதிரே இருக்கக்கூடிய கோணம் கோணம் ஓபிசி. கோணம் ஓபிசி ஈக்குவல் டு இந்த கோணம். இந்த கோணம் எந்த கோணம்? கோணம் ஓசிபி. இந்த கோணம் ரெண்டும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 35 இருக்கும். கோணம் கோணம் ஓசிபி எவ்வளவு இருக்கும்? 35 டிகிரி இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம லாஸ்டா இப்பதான் நம்ம எக்ஸே கண்டுபிடிக்க போறோம். 2 ஸ்டெப் தான் பாருங்க, இதுல முடிச்சிருவோம். சரியா? இப்ப பாருங்க, இது முழு கோணமும் எக்ஸ். இதுல எந்தெந்த கோணங்கள் இருக்கு பாருங்க. ஓசிஏ இருக்கு. ஓசிஏ இந்த இடத்துல எக்ஸ்ன்றது கோணம் ஓசிஏ பிளஸ் இந்த கோணம் எது? ஓசிஏ. இந்த கோணம் ஓசிபி. ஓசிபி பிளஸ் கோணம் ஓசிபி ரெண்டும் சேர்ந்ததா என்னது? எக்ஸ். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஓசிஏ பாருங்க எவ்வளவு பாருங்க இங்க இருக்கு பாருங்க. கோணம் ஓசிஏ ஈக்குவல் டு 20 டிகிரி பிளஸ் கோணம் ஓசிபி பாருங்க இங்க இருக்கு பாருங்க. கோணம் ஓசிபி வந்து எவ்வளவு? 35 டிகிரி. ரெண்டையும் கூட்டுவோமா? 20ஐயும் 35ஐயும் கூட்டினா 55 டிகிரி. இதான் என்னது? நமக்கு தேவையான எதோட மதிப்பு? எக்ஸோட மதிப்பு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. இதுல எடுத்துக்காட்டு 4-8 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. படத்தில் வட்ட மையம் O மற்றும் கோணம் ABC = 30 டிகிரி எனில் கோணம் AOCயை காண்க. பாருங்க, இந்த படத்தை பாருங்க, கணக்கிலே கொடுத்திருக்காங்க. ஒன்றது வட்டத்தோட மையம், கோணம் ABC பாருங்க, ABC இந்த இடத்துல 30 டிகிரி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கோணம் AOC. AOC இந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க. நமக்கு ஒரு இது இருக்கு, நிபந்தனை இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வட்டவில் இருக்கு இல்லையா, இந்த வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணம் என்ன? கோணம் AOC. கோணம் AOC எப்படி இருக்குன்னா பாருங்க, மீதி வட்ட பரிதியில் தாங்கும் கோணத்தை போல் 2 மடங்கு. அப்போ 2 இன்டு என்ன வரும்? கோணம் ABC. கோணம் ABC. சரியா? இது நிபந்தனை. இந்த வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணம் எப்படி இருக்கும்? மீதி பரிதியில் ஏற்படக்கூடிய கோணத்தை போல் 2 மடங்கு. இப்ப பாருங்க, இந்த கோணம் AOC தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த 2 அப்படியே வந்துடும். கோணம் ABC பாருங்க 30 டிகிரி. இப்ப பாருங்க, கோணம் AOC = 2 30 பேருக்குன்னா 60 டிகிரி. இதான் என்னது? நமக்கு தேவையான கோணம் AOCயின் மதிப்பு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 4-9 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் O ஆனது வட்ட மையம், கோணம் OQR = 48 டிகிரி எனில் கோணம் P இன் அளவு காண்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு பாருங்க. படம் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஓன்றது வட்டத்தோட மையம், கோணம் OQR எங்க இருக்கு பாருங்க. OQR இந்த இடம் எவ்வளவு? 48 டிகிரி. சரியா? அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடி? கோணம் P. இந்த கோணத்தோட அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, படத்துல இந்த OR OQன்றது எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். ஏன்னா வட்டத்தோட மையத்துல இருந்து இந்த வட்டத்தோட பரிதி இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்ப இது வந்து வட்டத்தோட ஆரம். வட்டத்தோட ஆரம் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். படத்தில் OQவும் ORம் சமம். எனவே இப்ப பாருங்க, இந்த OQRன்றது என்ன மாறிடும்? இரு சமபக்க முக்கோணம். அப்போ இந்த 2 சம பக்கங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய கோணங்கள் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அப்ப இங்க 48ன்னா இங்க எவ்வளவுதான்? 48 தான். சரியா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல எது சமம்? கோணம் OQR. கோணம்
QRம் இந்த கோணம் பாருங்க கோணம் QRO கோணம் QRO ரெண்டும் சமமா இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 48 டிகிரி இருக்கும். இப்ப பாருங்க முக்கோணம் எந்த முக்கோணம்? OQRல் OQRல் இந்த முக்கோணத்தை எடுக்க போறோம். இந்த முக்கோணத்துல 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. எந்த கோணம்? இந்த கோணம் பாருங்க கோணம் ROQ கோணம் ROQ பிளஸ் இந்த கோணம் பாருங்க கோணம் OQR கோணம் OQR பிளஸ் இந்த கோணம் பாருங்க QRO கோணம் QRO. இந்த 3 கோணத்தை கூட்டினோம்னா எதுக்கு சமமா இருக்கும்? 180 டிகிரிக்கு சமமாக இருக்கும். நமக்கு இந்த கோணம் தெரிஞ்சாதான் இந்த பீன்ற கோணத்தை கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்ப பாருங்க கோணம் எது கண்டுபிடிக்க போறோம்? ROQ இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது அப்படியே இருக்கட்டும். ROQ பிளஸ் கோணம் OQR எவ்வளவு? 48 டிகிரி பிளஸ் கோணம் QRO எவ்வளவு? அதுவும் இங்க 48ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 48 டிகிரி. எல்லாமே எதுக்கு சமமா இருக்கும்? 180க்கு சமமாக இருக்கும். இப்ப பாருங்க கோணம் ROQ பிளஸ் 48 கூட்டோம்னா 96 ஈக்குவல் டு 180 டிகிரி. பாருங்க கோணம் ROQ. இந்த கோணம் ROQ இருக்கு இல்லையா? இதை நம்ம QOR எழுதினாலும் கரெக்ட் தான். எது நடுவில் இருக்கணும்? O தான் நடுவில் இருக்கணும். சரியா? இப்ப பாருங்க 180 மைனஸ் 96 பிளஸ் 96 இங்க வந்து மைனஸ் 96. அப்ப ஆங்கிள் ROQ ஈக்குவல் டு கழிச்சோம்னா என்ன வரும்? 84 வருமா? எதுல இருந்து? 180ல 96 கழிச்சோம்னா 84 டிகிரி. இப்ப பாருங்க இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 84 டிகிரி. இப்பதான் நம்ம P கண்டுபிடிக்க போறோம். பாருங்க மேலும் இந்த இடத்துல பாருங்க இந்த வட்டவில் இருக்கு இல்லையா? மையத்தில் தாங்கும் கோணம் எது? கோணம் QORனு எழுதினாலும் சரி இல்ல ROQன்னு எழுதினாலும் சரி ரெண்டு ஒன்று தான். கோணம் ROQ எப்படி இருக்கும்னா மீதி வட்ட பரிதியில் தாங்கும் கோணத்தை போல் 2 மடங்கு. இந்த கோணம் எப்படி இருக்கும்? 2 மடங்கு இருக்கும். 2 இன்டு கோணம் QPR கோணம் PQR. இதில் அப்படியே பிரதிடுங்க. இந்த கோணம் ROQ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 84 டிகிரி. இந்த 2 அப்படியே இருக்கட்டும். கோணம் QPRனா இந்த நடுவில் இருக்க P தான். கோணம் Pன்னு மாத்திக்கலாம். ரெண்டு ஒன்று தான். இப்படி எழுதினாலும் இப்படி ஒன்று தான். அப்போ பாருங்க 84 டிகிரி பை 2. இந்த 2 இங்கே வந்து வகுத்துல மாறும். கோணம் P கேன்சல் பண்ணுங்க. 2 2 4 2 8 2 2 4. அப்போ 42 டிகிரி ஈக்குவல் டு கோணம் P. அப்படியே மாற்றி எழுதுங்க. கோணம் P ஈக்குவல் டு 42 டிகிரி. இதான் என்னது? நமக்கு தேவையான கோணம் Pயின் மதிப்பு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 4 10 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வட்ட நாற்கரம் PQRS இல் கோணம் PSR ஈக்குவல் டு 70 டிகிரி மற்றும் கோணம் QPR ஈக்குவல் டு 40 டிகிரி எனில் கோணம் PRQவை காண்க. படத்தை பார்க்க. இங்க படம் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க இந்த படத்துல இது ஒரு வட்ட நாற்கரம் PQRS. இதுல கோணம் PSR எங்க இருக்கு பாருங்க. PSR இந்த இடத்துல 70 டிகிரி மற்றும் கோணம் QPR எங்க இருக்கு பாருங்க. QPR இந்த இடத்துல 40 டிகிரி இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கோணம் PRQ இந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க. வட்ட நாற்கரத்துல எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ இங்க 70 இங்க என்னன்னு தெரியல. இதை கண்டுபிடிச்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப பாருங்க வட்ட நாற்கரம் PQRS எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. கோணம் RSP பிளஸ் இந்த கோணம் PQR இந்த ரெண்டு கோணங்களை கூட்டினா எவ்வளவு? 180 டிகிரி. எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. பாருங்க இது தெரியும். எவ்வளவு? RSP 70 டிகிரி பிளஸ் கோணம் PQR தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 180க்கு சமமா இருக்கு. இப்ப பாருங்க கோணம் PQR ஈக்குவல் டு 180 டிகிரி. இது பிளஸ் 70
வலது பக்கம் தான் -70 டிகிரி. அப்போ பாருங்க கோணம், எந்த கோணம்? PQR ஈக்குவல் டு 180ல 70 கழிச்சா 110 டிகிரி. சரியா? எந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்க. கோணம் PQR இந்த இடத்துல எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். எவ்வளவு? 110. இப்போ பாருங்க ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம். PQR முக்கோணம், முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ பாருங்க இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிருமா? இப்போ எழுதிருமா? முக்கோணம், எந்த முக்கோணம்? PQRல் இதுல 3 கோணங்களை கூட்ட போறோம். இந்த கோணத்துக்கு பேர் என்ன பாருங்க? கோணம் RPQ. கோணம் RPQ பிளஸ் இந்த கோணத்துக்கு பேர் என்ன? கோணம் PQR பிளஸ் இந்த கோணம் பாருங்க நம்ம கண்டுபிடிக்க போறது. இதுக்கு பேர் என்ன? QRP. கோணம் இந்த இடத்துல பாருங்க QRPன்னு எழுதினாலும் சரி, இல்லை நம்ம கணக்கில் இருக்கிற PRQன்னு எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். QRPனாலும் PRQ ரெண்டும் ஒன்று தான். எது நடுவில் இருக்குன்னா R நடுவில் இருக்கும். சரியா? அப்போ கோணம் PRQ இது 3 கோணத்தையும் கூட்டும்போது எவ்வளவு வரும்? 180 டிகிரி. இங்க பாருங்க கோணம் RPQ எவ்வளவு பாருங்க? RPQ 40 டிகிரி. கோணம் PQR பாருங்க கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு? 110 டிகிரி. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்படியே இருக்கணும். PRQ எவ்வளவு? 180 டிகிரி. ரெண்டையும் கூட்டுங்க. 40 110 கூட்டினா 150 டிகிரி பிளஸ் கோணம் PRQ ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் PRQ ஈக்குவல் டு 180 இது பிளஸ் 150. வலது பக்கம் கொண்டு வாங்க. என்ன மாறும்? -150 மாறும். இப்போ பாருங்க கோணம் PRQ ஈக்குவல் டு 180ல 150 கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 30 டிகிரி வரும். 30 டிகிரி. இதான் என்னது? நமக்கு தேவையான கோணம் PRQவோட மதிப்பு எவ்வளவு? 30 டிகிரி. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 4ல் 11 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோணங்கள் x டிகிரி மற்றும் y டிகிரியின் மதிப்பை காண்க. பாருங்க இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல இந்த x டிகிரியும் y டிகிரியும் கண்டுபிடிக்கணும். ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு. இந்த இது வந்து ஞாபகம் தான் போதும். இது ஒரு வட்ட நாற்கரம். இந்த வட்ட நாற்கரம் ஒரு பக்கத்தை நீட்டிப்பதால் கிடைக்கும் வெளிக்கோணம் உள்ளெதிர் கோணத்திற்கு சமமாகும். இப்ப பாருங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இந்த கோணத்தை அந்த பக்கத்தை ஏடின்ற பக்கத்தை நம்ம நீட்டி இருக்கோம். அப்ப இந்த இடத்துல உண்டாகக்கூடிய கோணம் இதுக்கு உள்ள எதிர, அப்ப டிக்கு எதிர்க்கக்கூடிய ஒய் சமமா இருக்கும். அப்ப பாருங்க உள் எதிர் கோணத்திற்கு சமம். இங்க 100 டிகிரினா இங்க ஒய்யோட மதிப்பு என்னதுதான்? 100 டிகிரி தான். இங்க இந்த இதை வச்சு நம்ம எழுதியிருக்கோம். இந்த வெளிக்கோணத்திற்கு உள்ள இதுக்கு எதிரே இருக்கக்கூடிய கோணம். அப்போ ஒய் ஈக்குவல் டு எவ்வளவு? 100 டிகிரி. சரியா? அதுக்கடுத்து எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. எக்ஸ்னு எந்த பக்கத்தை நீட்டி விட்டுருக்கோம் பாருங்க? டிசின்ற பக்கத்தை நீட்டி விட்டுருக்கோம். அப்ப இது வந்து என்னது? வெளிக்கோணம். அப்போ இதுக்கு உள்ளே எதிர் இருக்கக்கூடிய கோணம் என்ன பாருங்க? எது வந்து வட்ட நாற்கரம் ABCD தான். இது வந்து மூலை வட்டம். இதை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. சரியா? இங்க 60 டிகிரினா இதுக்கு உள்ள இருக்க கோணம் இந்த கோணம், இதுக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த கோணம் இதுக்கு சமமா இருக்கும். அப்ப எக்ஸை 30 கூட்டினா எதுக்கு சமமா இருக்கும்? இந்த வெளிக்கோணம் 60க்கு சமமா இருக்கும். ஏன்னா இந்த வெளிக்கோணத்திற்கு உள்ள அதுக்கு எதிராக இருக்கிறது இந்த இதுதான். அப்ப therefore x பிளஸ் 30 டிகிரி இது எதுக்கு சமமா இருக்கும்? இந்த வெளிக்கோணம் 60 டிகிரிக்கு சமமா இருக்கும். அப்ப பாருங்க x ஈக்குவல் டு 60 டிகிரி இது பிளஸ் 30 வந்தா -30 மாறும். அப்ப x ஈக்குவல் டு 60ல 30 கழிச்சோம்னா 30 டிகிரி. நம்ம தேவையான ரெண்டையும் கண்டுபிடிச்சோம். therefore x ஈக்குவல் டு 30 டிகிரி மற்றும் y ஈக்குவல் டு 100 டிகிரி. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 4ல் 12 பார்க்க போறோம். இது வந்து செய்முறை வடிவியல். நடுக்கோட்டு மையம் நம்ம வரைகிறது. பாருங்க முக்கோணம் PQRின் நடுக்கோட்டு மையம் வரைக. அதன் பக்கங்கள் PQ 8 சென்டிமீட்டர், QR 6 சென்டிமீட்டர், RP 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுகள்ல முக்கோணம் வரைந்து அப்படி நடுக்கோட்டு மையத்தை கண்டுபிடிக்கணும். பாருங்க
உதவிப்படம் ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கோம். நடுக்கோட்டு மையம்னா என்னன்னா, முக்கோணத்தோட 3 பக்கங்களோட நடுப்புள்ளிகள் இருக்கு இல்லையா? அதோடைய எதிர் பக்கத்து கூட இணைக்கணும். பாருங்க. இந்த இடத்துல PQவோட நடுப்பக்கத்தை நம்ம Dன்னு எடுத்துக்கலாம். சரியா? அதோட எதிர் பக்கத்து கூட இணைக்கணும். அதே மாதிரி இந்த QR நடுப்பக்கத்தை நம்ம Eன்னு எடுத்துக்கலாம். இதனுடைய எதிர் பக்கம் இந்த P கூட இணைக்கணும். அதுக்கு அடுத்தது PR இருக்கு இல்லையா? அதனுடைய நடு புள்ளி இருக்கு இல்லையா? இந்த நடுப்புள்ளிய எங்க இணைக்கணும்? இதோடைய எதிர் பக்கம் Q கூட இணைக்கணும். இந்த 3 நடுக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி G தான் என்னது? நடுக்கோட்டு மையம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது உதவிப்படம். இப்ப நம்ம உண்மைப்படுத்த ஆரம்பிக்கலாமா? முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அடிப்பக்கத்தை வரையணும். அதுக்கு முன்னால நான் தெளிவா தெரியுறதுக்காக நான் பேனா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பென்சில் வச்சு தான் வரையணும். சரியா? வாங்க இப்ப நம்ம முக்கோணத்தை வரையலாம். அடிப்பக்கம் எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர். பாருங்க, 8 சென்டிமீட்டர் அடிப்பக்கம். அளவுகள் எப்பயுமே எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, 0ல இருந்து ஆரம்பிக்கணும். இங்க பாருங்க, எங்க ஆரம்பிக்குது பாருங்க, 0 இங்க ஆரம்பிக்குதா? 0ல இருந்து எது வரைக்கும்? 8 வரைக்கும். சில பிள்ளைங்க என்ன செஞ்சிரீங்க அப்படின்னா, 1ல இருந்து ஆரம்பிச்சிருங்க, அது தப்பு. சரியா? பாருங்க, 0ல இருந்து எது வரைக்கும்? கரெக்டா 8 வரைக்கும். 8 வரைக்கும் வரைஞ்சிட்டோமா? எடுத்துருங்க. எடுத்துட்டு பேர் கொடுத்துருவோம். இது P, இது Q. எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர். என்ன வரைஞ்சிட்டோம்? அடிப்பக்கத்தை வரைஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்தது உதவிப்படுத்த பாருங்க. Pல இருந்து R எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா 7 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கு. அப்போ காம்பஸ் எடுத்துக்கங்க. காம்பஸ் எடுத்து பாருங்க, எத்தனை சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர். எங்க இருந்து? 0ல இருந்து 7 சென்டிமீட்டர். பாருங்க, 0 வச்சாச்சா? 0ல இருந்து எது வரைக்கும்? 7 சென்டிமீட்டர். பாருங்க, எடுத்துட்டுனா பாருங்க, எங்க இருக்கு? காம்பஸ் முள்ளு 0ல இருக்கு. பென்சில் எங்க இருக்கு? 7ல இருக்கு. அப்ப வட்டவில் வரைய போறோம். எங்க இருந்து வரையணும்? இங்க பாருங்க, Pல இருந்து ஒரு வட்டவில். கரெக்டா? காம்பஸ் முள்ள Pல வச்சுக்கிட்டு ஒரு வட்டவில் வரைஞ்சிட்டோமா? அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து பாருங்க, Qல இருந்து R எவ்வளவு தூரம்னா 6 சென்டிமீட்டர். இப்ப எத்தனை சென்டிமீட்டர் அளவு எடுக்கணும்? 6 சென்டிமீட்டர் அளவு எடுக்கணும். பாருங்க, காம்பஸோட முள்ளு எங்க இருக்கு? 0ல இருக்கு. எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். எடுத்தாச்சா? பாருங்க, கரெக்டா 6 சென்டிமீட்டர். பாத்துக்குங்க. இப்ப பாருங்க, என்ன செய்யணும்? எங்க இருந்து 6 சென்டிமீட்டர்? Qல இருந்து 6 சென்டிமீட்டர். அப்போ காம்பஸோட முள்ள Qல வச்சுட்டு ஏற்கனவே வரைஞ்ச வட்டவில்ல வெட்டுங்க. ஏதாவது ஒரு இடத்துல வெட்டும். இந்த இடத்துக்கு தான் என்ன பேரு? R. சரியா? இப்ப எல்லாத்தையும் இணைக்கணும். எதை? RPயும் இணைக்கணும், RQவையும் இணைக்கணும். இணைச்சிருவோமா? பாருங்க, RP இணைச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது RQ இணைச்சாச்சு. என்ன வரைஞ்சிட்டோம்? முக்கோணம் வரைஞ்சிட்டோம். மறக்காம அளவுகள் எழுதுங்க. இங்க எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். இங்க எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். சரியா? இப்போ நம்ம முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இப்போ நடுக்கோட்டு மையம் வரைகிறதுக்கு நடுக்கோடுகள் வரையணும். எப்படி நடுக்கோடுகளை வரைகிறது அப்படின்னா, ஏதாவது 2 பக்கத்துக்கு என்ன வரைய போறோம்? இருசம வெட்டி நம்ம வரைய போறோம். வரையலாமா? முதல்ல இந்த PQக்கு நம்ம இருசம வெட்டி வரைய போறோம். அப்போ இந்த காம்பஸ் இருக்கு இல்லையா? அது Pல இருக்கட்டும். இந்த PQன்ற நீளத்துல பாதிக்கு மேல எடுத்துங்க. பாதிக்கு மேல எடுத்து பாருங்க, இந்த பக்கம் மேல ஒரு வட்டவில், அப்படியே கீழே ஒரு வட்டவில். சரியா? அளவை மாத்தாம இப்ப Qல எடுத்து வைங்க. Qல எடுத்து வச்சு ஏற்கனவே வரைஞ்ச வட்டவில்ல வெட்டுங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெட்டும். சரியா? பாருங்க, திரும்பி கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். எதுல வச்சு? இந்த Pல வச்சு இந்த இடத்துல வெட்டி இருக்கா? அதுக்கு அடுத்தது Qல வச்சு இந்த வெட்டிட்டோம். கீழே வெட்டிடலாம். பாருங்க, கீழே வெட்டியாச்சு. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இது ரெண்டையும் இணைக்கணும். இதையும் இணைக்கணும். இணைச்சிருவோமா? இப்ப பாருங்க, இது ரெண்டையும் இணைக்கணும். இணைச்சிடலாமா? பாருங்க, கரெக்டா இணைச்சிருங்க. இணைச்சிட்டோம். இந்த இருசம வெட்டி பாருங்க PQல சந்திக்குது இல்லையா? இதுக்கு பேர் என்னது? Dன்னு கொடுத்துடலாமா? நீங்க என்னனாலும் பேர் கொடுத்துக்கலாம். சரியா? M கொடுக்கலாம், N கொடுக்கலாம், என்னனாலும் கொடுக்கலாம். D. இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. இருங்க, உங்களுக்கு வேற ஒரு ரெட் கலர் பேனா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் புரியறதுக்கு.
இந்த இடத்துல எது எது இணைக்கணும் அப்படின்னா டியவும் ஆரையும் இணைக்கணும். பாருங்க, டியவும் ஆரையும் இணைக்கணும். என்ன இந்த ரெட் கலர் கோடு இருக்கு பாருங்க, இதான் என்னது? நடுக்கோடு. எந்த பக்கத்தோட நடுக்கோடு? பிக்யூவோட நடுக்கோடு. இப்போ அடுத்த பக்கத்துக்கு போலாமா? அடுத்த பக்கம் ஒன்று எதுக்கு வரையணும்? கியூஆருக்கு இல்லைன்னா பிஆர், ஏதோ ஒன்றுக்கு வரைஞ்சா போதும். நம்ம இந்த இதுக்கு வரையுமா? கியூஆருக்கு வரையலாமா? பாருங்க, அப்போ என்ன செஞ்சிடணும்? இந்த கியூஆர்ல ஒரு பாதிக்கு மேலே எடுத்துங்க. பாதிக்கு மேலே எடுத்து இந்த பக்கம் ஒரு வட்டவில், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு வட்டவில். சரியா? இப்போ அளவு மாற்றக்கூடாது. மாத்தாம எங்க வைக்கணும்? ஆர்ல வைங்க. ஆர்ல வச்சு இந்த வட்டவில வெட்டுங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெட்டும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெட்டும். வெட்டிடுச்சா? இப்ப பாருங்க, இது ரெண்டையும் இணைக்கணும். எதை? இதையும் இதையும் இணைக்கணும். இணைச்சிருவோமா? கரெக்டா வச்சு இணைச்சிருங்க. பாருங்க, இது ரெண்டையும் இணைச்சிட்டோம். இப்ப பாருங்க, இந்த இரு சம வெட்டி கியூஆரை எந்த இடத்துல சந்திக்குது? இந்த இடத்துல சந்திக்குதா? இதுக்கு பேரு இ. இப்போ நம்ம எதை இணைக்கணும்? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, ஈயவும் பியவும் இணைக்கணும். இபி இணைச்சிடலாமா? இங்க இ இங்க இருக்கு, பி இங்க இருக்கு. பாருங்க, இணைச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ரெட் கலர்ல வரைஞ்சிருக்கேன் இல்லையா? கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இது பிளாக், இது ரெட்டு. இந்த சிவப்பு கலர் கோடு இருக்கு இல்லையா? ரெண்டும் இந்த இடத்துல சந்திக்குது பாருங்க. இதான் என்னது? நமக்கு தேவையான நடுக்கோட்டு மையம் ஜி. சரியா? இப்ப பாருங்க, இது எப்படி நம்ம சரியா இல்லையான்னு செக் பண்றது அப்படின்னா, ஆர்ல இருந்து ஜி வரைக்கும் எவ்வளவு இருக்கோ அதுல பாதி தான் ஜில இருந்து டி இருக்கும். செக் பண்ணி பாப்போமா? பாருங்க, எங்க இருந்து எங்க வரைக்கும்? ஆர்ல இருந்து ஜி வரைக்கும் எவ்வளவு இருக்கு பாருங்க, 3.4 இருக்கு. அப்ப இந்த பக்கம் எவ்வளவு இருக்குன்னா 1.7 இருக்கும். 3.4ல பாதி 1.7. கரெக்டா இருக்கு பாருங்க, கரெக்டா இருக்கு. சரியா? அப்போ இந்த நடுக்கோட்டை இந்த ஜி என்ன செய்யும்? 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும். அதே மாதிரிதான் இங்க பில இருந்து ஜி வரைக்கும் எவ்வளவு இருக்கோ அதுல பாதி தான் ஜில இருந்து இ இருக்கும். செக் பண்ணி பாப்போமா? பாருங்க, இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு பாருங்க, 4.6 இருக்கு. அப்ப இந்த பக்கம் எவ்வளவு இருக்கும்? 2.3 இருக்கும். 4.6ல பாதி 2.3. கரெக்டா இருக்கு பாருங்க. சரியா? கீழே எழுதிருவோமா? therefore ஜி என்பது, கீழே எழுதிருங்க, ஜி என்பது தேவையான நடுக்கோட்டு மையம் ஆகும். இதுக்கு நீங்க வரைமுறை எழுதணும். ஈஸியா நீங்க எழுதி, நம்ம என்ன செஞ்சோமோ அதை நீங்க அப்படியே எழுத வேண்டியதான். என்ன சொல்லட்டுமா? நான் சொல்றத வச்சு நீங்க அப்படியே எழுதிக்கலாம். சரியா? முதல்ல என்ன செஞ்சோம்? உதவி படம் வரைஞ்சோம். உதவி படம் வரைந்து தரப்பட்ட அளவுகளை குறிக்க, அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது என்ன செஞ்சோம்? முக்கோணம் வரைஞ்சோம் இல்லையா? இது அப்படியே எழுதுங்க. PQ = 8 சென்டிமீட்டர், QR = 6 சென்டிமீட்டர், PR = 7 சென்டிமீட்டர் ஆகிய அளவுகளை உடைய முக்கோணம் வரைந்தேன். ரெண்டாவது பாயிண்ட் எழுதிட்டீங்களா? அதுக்கு அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்ன எழுதுறீங்க அப்படின்னா, PQ மற்றும் QR ஆகியவற்றிற்கு என்ன வரையணும்? இரு சம வெட்டி வரைந்தேன். அதுக்கு அடுத்தது டியையும் ஆரையும் இணைத்தேன். அதுக்கு அடுத்தது பியவும் ஈயும் இணைத்தேன். அதுக்கு அடுத்தது பிஇ மற்றும் ஆர்டி சந்திக்கும் புள்ளி நமக்கு தேவையான நடுக்கோட்டு மையம் ஆகும். இதை மட்டும் நீங்க எழுதிக்கிட்டா போதும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல், இதுல எடுத்துக்காட்டு 4-13 பார்க்க போறோம். இது செய்முறை வடிவியல். குத்துக்கோட்டு மையம் வரையறது. வரையலாமா? பாருங்க, PQ = 6 சென்டிமீட்டர், கோணம் Q = 60 டிகிரி மற்றும் QR = 7 சென்டிமீட்டர் அளவுகளை கொண்ட முக்கோணம் PQR வரைந்து அதன் குத்துக்கோட்டு மையம் காண்க. முதல்ல PQR முக்கோணம் வரைஞ்சி அதனுடைய குத்துக்கோட்டு மையத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? குத்துக்கோடு அப்படின்னா செங்குத்தா வரையணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, முக்கோணம் PQR வரைஞ்சிட்டோம். அளவுகள் எடுத்து எழுதுங்க. PQன்றது எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். QR பாருங்க 7 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து ஒரு கோணம் இருக்கு. எங்க? Qல எத்தனை டிகிரி கோணம்? 60 டிகிரி கோணம். செங்குத்து கோடு, குத்துக்கோடு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா,
பாருங்க அதோட உச்சியிலிருந்து எதிர்பக்கத்துக்கு செங்குத்தா வரையணும் கோடு. சரியா? பாருங்க உச்சியிலிருந்து எதிர்பக்கத்துக்கு செங்குத்தா வரையணும். என்ன பேர் குடுக்கலாம்? டின்னு பேர் குடுக்குமா? இல்ல நீங்க எம் என்னன்னா குடுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. பேர பத்தி எதுவும் கிடையாது. இப்ப பாருங்க. இந்த இடத்துல ஒரு செங்கோடு. செங்கோடுன்னா குத்துக்கோடு அப்படின்னா செங்குத்தா இருக்கணும். வரைஞ்சிட்டோம். அதே மாரி இங்க இருந்து பாருங்க. செங்குத்து கோடுகள். செங்குத்து கோடு அப்படின்னா அந்த இடத்துல எத்தனை டிகிரி உண்டாகும்? 90 டிகிரி. இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி. இதான் என்னது? குத்துக்கோடு. இந்த 3 புள்ளிகளும் சந்திக்குது இல்லையா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹச். ஹச்னா என்ன அர்த்தம்? குத்துக்கோடுன்னு அர்த்தம். சரியா? இப்ப நம்ம முக்கோணம் வரையலாமா? பாருங்க முதல்ல அடிப்பக்கம் வரைய போறோம். எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். வரையுமா? 6 சென்டிமீட்டர்ல ஒரு கோட்டு துண்டு. 6 சென்டிமீட்டர்ல ஒரு கோட்டு துண்டு வரைய போறோம். பாருங்க. அளவு எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? இந்த 0ல இருந்து ஆரம்பிக்கணும். 0ல இருந்து 6. முடிச்சிட்டோமா? இப்ப பாருங்க. நம்ம பேர் குடுத்துருங்க. PQ. PQ எத்தனை சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். நான் பேனா வச்சு வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க பென்சில் தான் பயன்படுத்தணும். சரியா? இப்போ இதுல உதவிப்படுத்த பாருங்க. Qல 60 டிகிரி கோணம் உண்டாயிருக்கு. அப்போ நம்ம கோணமானி, பாகைமானி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டு எங்க வைக்கணும்? Qன்ற புள்ளியில வைக்கணும். இங்க பாருங்க. இதுல ஒரு சின்ன கோடு இருக்கா? சின்ன கோடு இருக்கா? இதான் என்னது? இந்த கோணமானியோட நடுப்புள்ளி. கரெக்டா இந்த நடுப்புள்ளியும் இந்த கோடும் கரெக்டா ஒண்ணா பொருந்துற மாதிரி வைக்கணும். வச்சிட்டோமா? எத்தனை டிகிரி? 60 டிகிரி. இங்க பாருங்க. நமக்கு இங்க ஒரு 0 ஆரம்பிக்குது. இங்க ஒரு 0 ஆரம்பிக்குது. எந்த 0 நம்ம எடுக்கணும்? குழம்பிடக்கூடாது. இந்த PQன்ற கோட்டு மேல இந்த 0 தான் இருக்கு. அப்ப நம்ம இங்க தான் ஆரம்பிக்கணும். சரியா? இப்ப பாருங்க எண்ணிட்டு போனோம். நீங்க பார்த்த உடனே மார்க் பண்ணீங்கன்னா தப்பாயிரும். இங்க ஒரு 60 இருக்கு. இங்க ஒரு தப்பாயிரும். சரியா? அப்ப நம்ம எதுல ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த PQல 0 இருக்குல்ல இங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்க 0, 10, 20, 30, 40, 50, 60 டிகிரி. அப்ப என்ன செஞ்சிருங்க? இந்த 60 டிகிரிக்கு நேரா ஒரு புள்ளி வச்சிருங்க. புள்ளி வச்சுட்டு அவ்வளவுதான். எதை எடுத்துட வேண்டியதான்? பாகைமானி எடுத்துருங்க. இப்ப பாருங்க. இந்த புள்ளி வச்சோம் இல்லையா? இதை தொட்டுட்டு போற மாதிரி ஒரு நீளமான ஒரு கோடை போட்டு விட்டுருவோம். இந்த இது தொட்டுட்டு போனோம். குறிச்சிருக்கோம் இல்லையா? இத தொட்டுட்டு போற மாதிரி ஒரு கோடு போட்டோமா? இந்த இடத்துக்கு ஏதாவது பேரை கொடுத்துருங்க. ஒரு அம்புக்குறியை போட்டு விட்டு எக்ஸ் ஒய் ஏதோ ஒரு பேரை கொடுத்துருங்க. இந்த இடத்துல எத்தனை டிகிரி? 60 டிகிரி. இப்ப பாருங்க. Qல இருந்து R எவ்வளவு தூரம்? 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர் அளவு எடுக்க போறோம். எதுல எடுக்கணும்? காம்பஸ்ல எடுங்க. காம்பஸ்ல 7 சென்டிமீட்டர். பாருங்க. எங்க இருந்து எடுக்கணும்? 0ல இருந்து எடுக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க. 0ல இருந்து எத்தனை சென்டிமீட்டர்? 7 சென்டிமீட்டர். கரெக்டா எடுத்தாச்சா? பாருங்க. 0ல இருந்து 7. காம்பஸோட முள்ளு 0ல இருக்கு. பென்சில் அதாவது பேனா எங்க இருக்கு? 7ல இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? எங்க இருந்து 7 சென்டிமீட்டர்? Qல இருந்து 7 சென்டிமீட்டர். அப்போ Qல வைங்க. காம்பஸ் முள்ள Qல வச்சு இந்த QXஐ வெட்டுங்க. ஏதாவது ஒரு இடத்துல வெட்டும். சரியா? இந்த வெட்டுற இடத்துக்கு பேர் தான் R. இந்த வெட்டுற புள்ளி இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் R. எதை இணைக்கணும் நம்ம? இந்த Rஐயும் Pயவும் இணைச்சிருவோம். Rஐயும் Pயவும் இணைச்சிருவோமா? இணைச்சிட்டோம் பாருங்க. இதான் என்னது? நமக்கு தேவையான முக்கோணம். இங்க எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். சரியா? இப்போ நம்ம என்ன வரையணும்? குத்துக்கோடுகள் வரையணும். செங்குத்து கோடுகள் வரையணும். வரையலாமா? எப்படி வரையணும் பாருங்க. கொஞ்சம் கவனமா வரையணும். இப்ப பாருங்க. இந்த நம்ம காம்பஸ் முள் இருக்கு இல்லையா? இத Rல வச்சுங்க. இந்த Rோட எதிர்பக்கம் எங்க இருக்கு பாருங்க. இங்க இருக்கா? இதுக்கு கீழே லேசா கீழே இறக்கி வைங்க. லேசா கீழே இருக்கா? பாருங்க. இந்த PQ இருக்கு இல்லையா? அதுக்கு கொஞ்சம் கீழே பென்சில் வர மாதிரி இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சாச்சா? இழுத்து வச்சுட்டு பாருங்க. இந்த பக்கம் ஒரு வட்டவில், இந்த பக்கம் ஒரு வட்டவில். வெட்டிட்டோமா? இங்க லேசா வெட்டணும், இங்க லேசா வெட்டணும். அதுக்கு அடுத்தது அப்படியே இங்க வாங்க. இப்ப நீங்க அளவு கூட கொஞ்சம் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். சரியா? இப்ப என்ன செய்யணும்னா இந்த இடத்துல ஒரு வட்டவில் வெட்டி இருக்கோமா? அதுல கரெக்டா வைங்க. வச்சுட்டு கரெக்டா வச்சுக்கோங்க. மாறிட போகுது. சரியா? கரெக்டா வச்சுட்டு இங்க ஒரு வட்டவில் வரைங்க. வரைஞ்சிட்டோமா? இப்ப அளவை மாற்றக்கூடாது. மாத்தாம இந்த பக்கம் வரைஞ்சிருக்கு பாருங்க ஒரு வட்டவில். அதுல வச்சு இந்த வட்டவில வெட்டுங்க. ஏதாவது ஒரு இடத்துல வெட்டணும். வெட்டிடுச்சா? இப்ப பாருங்க முக்கியமான பாயிண்ட். இந்தையும் இங்க மேல இருக்குல்ல இதை இணைக்கணும். எது? இந்த 2 வட்டவில் வெட்டின இடத்துல இருந்து 6 நம்ம இணைக்க போறோம். இணைச்சிருவோமா? 6 இணைச்சிடலாம்.
இதான் என்னது? குத்துக்கோடு. இந்த இடத்துல எத்தனை டிகிரி கோணம் உண்டாகும்? 90 டிகிரி கோணம் உண்டாகும். பேரு டி. சரியா? பேரு டி. இன்னும் 1 மட்டும் நம்ம வரைஞ்சா போதும். மொத்தம் 3 1 மொத்தம் 2 வரைஞ்சா போதும். சரியா? இப்ப என்ன செய்ய போறோம்? Pல இருந்து வரையலாமா? இப்ப பாருங்க. எதை Pல வச்சிருங்க? காம்பஸ் முள்ள Pல வச்சு கொஞ்சம் நீட்டுங்க. பாருங்க, இதை விட்டு கொஞ்சம் வெளியே போற மாதிரி வச்சுங்க. வச்சுட்டு இங்க ஒரு வட்டவில், இங்க ஒரு வட்டவில். சரியா? இப்ப என்ன செய்யணும்? அளவு மாத்தினாலும் சரி, மாத்தலாம் சரி. இப்ப பாருங்க, கொஞ்சம் குறைக்கணும், குறைச்சிக்கலாம். எந்த இடத்துல? இந்த இடத்துல வைங்க. இந்த இடத்துல வச்சுட்டு இங்க ஒரு வட்டவில் வரைஞ்சிட்டோமா? இப்ப அளவு மாத்தாம இந்த இடத்துல வைக்கணும். இங்க ஒரு வட்டவில் வரைஞ்சிருக்கோம் பாருங்க. இதுல வைங்க. வச்சு இதை வெட்டுங்க. வெட்டிடுச்சா? இப்ப எதை இணைக்கணும்? இந்த வட்டவில் வெட்டின பகுதியவும் இந்த பீயவும் இணைக்கணும். பாருங்க, இணைச்சிருவோமா? பி இணைச்சாச்சா? இது ஒரு என்னது? செங்கோடு. இதுக்கு பேர் என்னது? இங்க டின்னு பேர் கொடுத்தோம் பாருங்க. உதவி படத்துல பாருங்க, இங்க இ, இங்க எஃப். சரியா? அப்ப இங்க என்ன பேர் கொடுக்கலாம்? ஈன்னு கொடுத்துருவோமா? அவ்வளவுதான். 2 மட்டும் போதும். 3வது நம்ம வரைஞ்சோம்னா கண்டிப்பா இதுலயே தான் போகும். அப்ப பாருங்க, இந்த 2 குத்துக்கோடுகளும் சந்திக்கக்கூடிய புள்ளி இருக்கு இல்லையா? இதான் என்னது? குத்துக்கோட்டு மையம் H. குத்துக்கோட்டு மையம் H. சரியா? எல்லாம் நம்ம என்ன வரைஞ்சிட்டோம்? குத்துக்கோட்டு மையத்தை வரைஞ்சிட்டோம். இப்ப வரைமுறை நீங்களா எழுதிக்கலாம். வரைமுறை வேணா சொல்லட்டுமா? முதல்ல என்ன செய்யணும்? உதவி படம் வரைந்து தரப்பட்ட அளவுகளை குறித்தேன். 2வது பாயிண்ட் என்னது? PQ = 6 சென்டிமீட்டர், கோணம் Q = 60 டிகிரி, QR = 7 சென்டிமீட்டர் ஆகிய அளவுகளை உடைய முக்கோணம் வரைந்தேன். நான் சொன்னதை நீங்க அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, ஆறிலிருந்து ஏபிக்கு குத்துக்கோடு RD வரைந்தேன். பாருங்க, ஆறிலிருந்து PQக்கு குத்துக்கோடு RD வரைந்தேன். அதுக்கடுத்து Pயிலிருந்து QRக்கு குத்துக்கோடு PE வரைந்தேன். கடைசியில இரு குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி H ஆகும். H என்பது தேவையான குத்துக்கோட்டு மையம் ஆகும். எழுதிருமா? H என்பது தேவையான என்ன மையம்? குத்துக்கோட்டு மையம் ஆகும். குத்துக்கோட்டு மையம் ஆகும். இந்த மாதிரி முடிச்சிருங்க. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல், இதுல எடுத்துக்காட்டு 4-14 பார்க்க போறோம். இது ஒரு செய்முறை வடிவியல் கணக்கு. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. AB 5 சென்டிமீட்டர், கோணம் A 60 டிகிரி மற்றும் கோணம் B 80 டிகிரி என்ற அளவுகளை உடைய முக்கோணம் ABC வரைக. அதற்கு சுற்றுவட்டம் வரைந்து சுற்றுவட்ட ஆரத்தை காண்க. முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, ஏபிசின்ற முக்கோணம் வரையணும். உதவி படம் பாருங்க. ஏபிசின்ற முக்கோணம், AB 5 சென்டிமீட்டர், கோணம் A 60 டிகிரி, கோணம் B 80 டிகிரி. முக்கோணம் வரைஞ்ச பிறகு அதுக்கு சுற்றுவட்ட மையத்தை வரையணும். சுற்றுவட்டம் வரையணும். அதாவது முக்கோணத்துக்கு வெளியில, முக்கோணத்து 3 உச்சிகள் இருக்கு இல்லையா, இதை தொட்டுட்டு போற மாதிரி ஒரு வட்டம் வரையணும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மையம் வந்து நம்ம S கொண்டு குறிப்போம். சுற்றுவட்ட ஆரம் SA, SB, SC ஏதாவது ஒரு அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். இதான் உதவி படம். இப்ப நம்ம என்ன வரைய போறோம்னா, உண்மை படம் வரைய போறோம். முதல்ல என்ன வரையணும்? முக்கோணத்தை வரையணும். வரையலாமா? பாருங்க, முக்கோணத்தோட அடிப்பக்கம் எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். வரைஞ்சிருமா? அடிப்பக்கத்தை, முக்கோணத்தோட அடிப்பக்கம் 5 சென்டிமீட்டர். அளவு எதுல ஆரம்பிக்கணும்? 0ல ஆரம்பிக்கணும். இங்க இருக்கு பாருங்க 0. அப்ப 0ல இருந்து எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். பாருங்க, கரெக்டா வரைஞ்சிருங்க. 5 சென்டிமீட்டர். பேரை கொடுத்துருவோமா? இது A, இது B. எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். சரியா? இப்போ என்ன செய்யலாம்? ஏல எத்தனை டிகிரி? 60 டிகிரி. எதை எடுத்துக்கலாம்? கோணமானி, பாகைமானி எடுத்துக்கங்க. பாருங்க, இந்த என்னது? சென்டர். இங்க இருக்க அந்த சென்டரை கரெக்டா ஏல வைங்க. ஏல வச்சிட்டோமா? அந்த கோடும் கரெக்டா ஏ மேல பொருந்தணும். எந்த கோடு? இந்த 0 டிகிரி கோடு இருக்கு இல்லையா, இது கரெக்டா பொருந்தணும். பொருந்திருச்சா? இப்போ இங்க ஒரு 60 இருக்கு, இங்க ஒரு 60 இருக்கு, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. நம்ம எங்க ஆரம்பிக்கணும்? அதுதான் இப்ப உங்களுக்கு டவுட்டா இருக்கும்.
ஏபி ஏபின்ற கோடு துண்டில் இந்த 0 தான் இருக்கு. அப்ப நம்ம இதில் தான் ஆரம்பிக்கணும். பாருங்க 0, 10, 20, 30, 40, 50, 60 டிகிரி. இந்த 60க்கு நேரா ஒரு புள்ளி வச்சுட்டு கோணமானி எடுத்துருங்க. இப்ப என்ன செய்யணும்னா ஸ்கேலை வச்சு இணைச்சிருங்க. எதுல இருந்து? ஏல இருந்து இந்த 60 குறிச்சோம் இல்லையா? இது தொட்டுக்கிட்டு போற மாதிரி ஒரு இது வரைஞ்சிட்டு இதுக்கு ஏதாவது பேரை கொடுத்துருவோம். என்ன பேரு? எக்ஸ்ன்னு கொடுத்துருவோமா? சரி, இந்த இடத்துல எத்தனை டிகிரி கோணம்? 60 டிகிரி கோணம். நீங்க பென்சில் தான் யூஸ் பண்ணணும். நான் பேனா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பென்சில் யூஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து 80 டிகிரி. எங்க 80 டிகிரி? பில 80 டிகிரி. இப்ப பாருங்க, பில கரெக்டா வச்சிருங்க. பில கரெக்டா கோணமானி வச்சிட்டோம். இப்பயும் உங்களுக்கு சந்தேகம் வரும். 2 0 இருக்கு சார். எங்க சார் நாங்க ஆரம்பிக்கிறது? இப்ப பாருங்க, அதேதான். இந்த ஏபின்ற கோட்டு மேல எந்த 0 இருக்கு அங்கதான் ஆரம்பிக்கணும். பாருங்க, ஏபின்ற கோட்டில் இந்த 0 தான். அப்போ இந்த 0 தான் நம்ம ஆரம்பிச்சு போகணும். எண்ணிட்டு போங்க. அப்படியே பார்த்த உடனே மார்க் பண்ணாங்க, தப்பாயிரும். இங்கே ஒரு 80, இங்கே ஒரு தப்பாயிரும். 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. அப்போ என்ன செஞ்சிருங்க? இந்த 80க்கு நேராக ஒரு புள்ளி வச்சிருங்க. புள்ளி வச்சுட்டு கோணமானி எடுத்துருங்க. கோணமானியோட வேலை முடிஞ்சது. இப்போ என்ன செய்யணும்? பியில இருந்து பாருங்க, இந்த இது இருக்கு இல்லையா 80 டிகிரி, அதை தொட்டுக்கிட்டு போற மாதிரி ஒரு கோடு மேலே இழுத்து விட்டுருங்க. இதுக்கு பேரு ஒய். இதை கூட இன்னும் கொஞ்சம் நீங்க என்ன செஞ்சிடலாம்? மேலே இழுத்து விடலாம். இழுத்து விட்டுருமா? இப்ப பாருங்க, இந்த ரெண்டும் சந்திக்குது இல்லையா? இதான் என்னது? நமக்கு தேவையான சீன்ற புள்ளி. இந்த இடத்துல எத்தனை டிகிரி? 80 டிகிரி. முக்கோணம் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்ப என்ன நம்ம வரையணும்? அதாவது சுற்றுவட்ட மையத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப சுற்றுவட்ட மையம்னா என்ன செய்யணும்னா, ரெண்டுக்கும் மைய குத்து கோடுகள் வரைய போறோம். மைய குத்து கோடு வரையலாமா? அதாவது இந்த பக்கம் இருசம வெட்டி வரைய போறோம். வரையுமா? எப்படி வரைகிறது? காம்பஸ் எடுத்துங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு இந்த இதில் பாருங்க, காம்பஸ் எடுத்துங்க. ஏதாவது 2 பக்கத்துக்கு, ஏபிக்கோ ஏபி பிசி ஏசி இருக்கு இல்லையா? 3 பக்கத்துல ஏதாவது 2 பக்கத்துக்கு வரைவோம். முதல்ல இந்த பிசிக்கு வரையுமா? இந்த பிசி. அப்போ இந்த பிசி இருக்கு இல்லையா? இந்த பிசின்ற நீளத்துல பாதிக்கு மேல எடுத்துங்க. பாதிக்கு மேல எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு வட்டவில், இந்த பக்கம் ஒரு வட்டவில். அளவை மாத்தாம அப்படியே சீல வைங்க. சீல வச்சு வெட்டுங்க. இங்க வெட்டுதா? இங்க வெட்டுதா? அவ்வளவுதான். ரெண்டையும் இணைச்சிருவோமா? பாருங்க, இது ரெண்டையும் ஸ்கேலை வச்சு இணைச்சிருங்க. ஸ்கேலை வச்சு கரெக்டா இணைக்கணும். சரியா? கொஞ்சம் எதானாலும் வட்டம் வராது. கரெக்டா இணைச்சாச்சு. சரி, எந்த பக்கத்துக்கு வரைஞ்சிட்டோம்? இருசம வெட்டி மைய குத்துக்கோடு வரைகிறதுக்கு இந்த பக்கம் பிசிக்கு வரைஞ்சிட்டோம். இன்னும் 1 ஏசிக்கு வரைஞ்சாலும் சரி, ஏபிக்கு வரைஞ்சாலும் சரி. ஏபிக்கு வரைஞ்சிருவோமா? பாருங்க, ஏபி. அப்போ ஏபியோட நீளத்துல பாதிக்கு மேல எடுத்துக்கங்க. பாதிக்கு மேல எடுத்து, இல்ல நீங்க முழுசா எடுத்தாலும் தப்பு கிடையாது. சரியா? எங்க ஒரு வட்டம் வரையணும்? இங்க ஒரு வட்டவில். அதே மாதிரி கீழே ஒரு வட்டவில் வரைஞ்சிட்டோமா? இப்ப அளவை மாத்தாம அப்படியே பீல் எடுத்து வைங்க. பீல் எடுத்து வச்சு இதை வெட்டுங்க. இங்க வெட்டுதா? அதே மாதிரி கீழே பாருங்க, இந்த இடத்துல வெட்டுது. இப்ப என்ன செய்யணும்? ரெண்டையும் இணைச்சிருவோமா? பாருங்க, எதை இணைக்கணும்? இது ரெண்டையும் அழகா இணைச்சிருங்க. அழகா இணைச்சிட்டோமா? பாருங்க, இந்த 2 மைய குத்துக்கோடுகள் இருக்குல்ல, இந்த இடத்துல சந்திக்குது இல்லையா? இதான் என்னது? நமக்கு தேவையான சுற்றுவட்ட மையம் எஸ். சுற்றுவட்ட மையம் எஸ். என்ன வரைஞ்சிட்டோம்? சுற்றுவட்ட மையத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வட்டம் வரைய போறோம். வரையலாமா? எப்படி வட்டம் வரைகிறது? பாருங்க, எஸ்ன்ற புள்ளியில கரெக்டா என்ன செஞ்சிடணும்? காம்பஸ் வச்சுட்டு இந்த சின்ற புள்ளியில என்ன செஞ்சிருங்க? பென்சில் வைங்க. வச்சுட்டு அப்படியே தொட்டு பாருங்க, எல்லா இடத்தையும் தொடும். பாருங்க, ஏவையும் தொடுது, பியும் தொடுது. அப்ப வரைஞ்சிடலாமா? அப்படியே வட்டம் வரைங்க. பாருங்க, அழகா வட்டம் வரைஞ்சிடலாம். பாருங்க, அழகா வட்டம் வந்துருச்சு. பாருங்க, அவ்வளவுதான். சூப்பரா வரைஞ்சிட்டோமா? வட்டம் சூப்பரா வரைஞ்சாச்சு. இதான் என்னது? சுற்றுவட்ட மையம். சுற்றுவட்ட மையம் கண்டுபிடிச்சு சுற்று வட்டத்தை வரைஞ்சிட்டோம். இன்னொன்னு கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? ஆரம் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஆரம்னா பாருங்க, எஸ்ல இருந்து ஏ வரைக்கும் உள்ள தொலைவு, எஸ்ல இருந்து பி வரைக்கும் உள்ள தொலைவு, எஸ்ல இருந்து சி வரைக்கும் உள்ள தொலைவு. ஏதாவது ஒன்றை நம்ம கண்டுபிடிச்சா போதும். எஸ் ஏவை கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்க, இதான் என்னது? ஆரம். எஸ் ஏ. எஸ் ஏ.
இது வந்து எவ்வளோ இருக்கு பாருங்க, அளந்து பாருங்க. ஸ்கேலை வச்சு கரெக்டாக பாருங்க. கரெக்டாக பாருங்க எவ்வளோ இருக்கு. ஸ்கேலை வச்சு பார்த்தோம்னா 3.9 கரெக்டாக இருக்கு பாருங்க. புக்கில் இருக்க மாதிரியே கரெக்டாக எவ்வளோ இருக்கு, 3.9 சென்டிமீட்டர் இருக்கு. அதை எழுதிடுவோமா இந்த இடத்துல. எஸ்ஏன்றது எவ்வளவு, 3.9 சென்டிமீட்டர். சரியா, இது முடிஞ்சது. வரைமுறை நீங்க சொந்தமா எழுதுங்க, வேணா சொல்றேன் பாருங்க. முதல்ல என்ன செய்யணும், உதவிப்படம் வரைந்து தரப்பட்ட அளவுகளை குறித்தேன். 2வது பாயிண்ட்ல என்ன எழுதுவீங்க, முக்கோணம் வரைகிறதுக்கு ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், அதுக்கடுத்து கோணம் ஏ 60 டிகிரி மற்றும் கோணம் பி 80 டிகிரி அளவுகள் உள்ள முக்கோணம் வரைந்தேன். அதுக்கடுத்தது ஏபி மற்றும் பிசி ஆகிய பக்கங்களுக்கு மையக்குத்து கோடுகள் வரைந்தேன். அதுக்கடுத்தது இரு மையக்குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளி என்னது, சுற்றுவட்ட மையம் எஸ் ஆகும். அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன எழுதுவீங்க, எஸ்ஐ மையமாகவும் எஸ்ஏ எஸ்பி எஸ்சியை ஆரமாகவும் கொண்டு வட்டம் வரைந்தேன். அப்போ இதான் என்னது, அதுக்கடுத்து மேல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க நமக்கு, ஆரம் இல்லையா. அப்போ சுற்றுவட்ட ஆரம் எஸ்ஏ ஈக்குவல் டு, சுற்றுவட்ட ஆரம் எஸ்ஏ ஈக்குவல் டு எவ்வளவு, 3.9 சென்டிமீட்டர் ஆகும். சரியா, அதுக்கடுத்து எஸ் என்பது என்னது, சுற்றுவட்ட மையம் ஆகும். எஸ் என்பது தேவையான சுற்றுவட்ட மையம் ஆகும். சுற்றுவட்ட மையம் ஆகும். சரியா, அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோல 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் இதுல எடுத்துக்காட்டு 4-15 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் பி ஈக்குவல் டு 65 டிகிரி மற்றும் ஏசி ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள முக்கோணம் ஏபிசி வரைந்து அதன் உள்வட்டம் வரைக, மேலும் உள் ஆரத்தை அளந்து எழுதுக. என்ன செய்யணும், நம்ம அதை முதல்ல முக்கோணம் ஏபிசி வரையணும், அதுக்கு அடுத்தது அதுக்கு உள்ள வட்டம் வரையணும், ஆரத்தையும் கண்டுபிடிக்கணும். சரியா, இப்ப பாருங்க உதவிப்படம் பார்த்துங்க. பாருங்க, முக்கோணம் ஏபிசி, ஏபின்றது 6 சென்டிமீட்டர், கோணம் பி 65 டிகிரி, ஏசி 7 சென்டிமீட்டர். இந்த முக்கோணத்துக்கு உள்ள நம்ம என்ன செய்யணும், வட்டம் வரையணும். இந்த வட்டத்தோட மையம் ஐஏ, இந்த ஐடி இருக்கு இல்லையா, இதுதான் ஆரம். இந்த ஆரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா, முதல்ல பாருங்க என்ன வரைய போறோம், முக்கோணம் வரைய போறோம். முதல்ல அடிப்பக்கம், அடிப்பக்கத்தை வரைஞ்சிருமா. அடிப்பக்கம் எத்தனை சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். கரெக்டா பேப்பரோட சென்டர்ல வச்சு என்ன செஞ்சிடலாம், ஒரு 6 சென்டிமீட்டர். பாருங்க 6 சென்டிமீட்டர். எங்க இருந்து இது பண்ணணும், கரெக்டா 0ல இருந்து ஆரம்பிக்கணும். பாருங்க 0ல இருந்து 6, 0ல இருந்து கரெக்டா 6 சென்டிமீட்டர். சரியா, பேர் கொடுத்துருவோமா, ஏபி இல்லையா. ஏ பி எத்தனை சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது பில பாருங்க எத்தனை டிகிரி கோணம், 65 டிகிரி கோணம் உண்டாகுது. அப்போ கோணமானி பாகைமானி எடுத்துங்க. பாருங்க இதான் என்னது, மையம். எது, இந்த பாகைமானியோட மையம் கரெக்டா பீன்ற புள்ளியில பொறுத்திருங்க. இந்த 0 வந்து கரெக்டா இந்த ஏபின்ற கோட்டு மேல இருக்கணும். இப்ப பாருங்க இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0. நம்ம எங்க ஆரம்பிக்கிறது, இந்த ஏபின்ற கோட்டு மேல இந்த 0 தான் இருக்கு. அப்ப இந்த 0ல தான் நம்ம ஆரம்பிக்கணும். எத்தனை டிகிரி, 65 டிகிரி. இங்க இருந்து பார்த்தா இங்க ஒரு 65 வரும், இங்க இருந்து பார்த்தா இங்க ஒரு 65 வரும். கரெக்டா எண்ணிட்டு போனோம். பாருங்க நம்ம இந்த 0ல ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இந்த ஏபின்ற கோட்டு மேல இந்த 0 தான் இருக்கு, இங்க தான் ஆரம்பிக்கணும். பாருங்க 0, 10, 20, 30, 40, 50, 60, 70. நமக்கு 65. 60க்கும் 70க்கும் நடுவில் ஒரு கோடு பளிச்சுன்னு இருக்கா, இதான் 65. பாருங்க இதான் என்னது, 65. 60க்கும் 70க்கும் நடுவுல பாருங்க இதுதான் 65 டிகிரி. சரியா, இப்போ கோணமானி வேலை முடிஞ்சது. இப்ப பாருங்க எங்க இருந்து 65 டிகிரி, பில இருந்து 65 டிகிரி. அப்ப பில இருந்து இந்த 65 டிகிரியை தொட்டுட்டு போற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சி விட்டு இங்க ஒரு அம்புக்குறியை போட்டு விட்டுருங்க. பேர் ஏதாவது கொடுத்துருங்க, எக்ஸ். சரியா, இப்ப பாருங்க அதுக்கு அடுத்தது ஏல இருந்து சி எத்தனை சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டரா. இதை எடுத்துங்க, காம்பஸ் எடுத்துங்க. காம்பஸ்ல 7 சென்டிமீட்டர். எங்க இருந்து 7 சென்டிமீட்டர் பாருங்க, 0ல இருந்து ஆரம்பிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து 7
சென்டிமீட்டர் எடுத்துடலாமா? பாருங்க, கரெக்டாக எடுத்தாச்சு. 7 சென்டிமீட்டர். எங்க இருந்து 7 சென்டிமீட்டர்? 7 இருந்து 7 சென்டிமீட்டர். அப்போ இந்த காம்பஸோட முள் எங்க வைக்கணும்? 7 வைக்கணும். சரியா? 7 வச்சு இந்த இது இருக்கு இல்லையா பிஎக்ஸ், இந்த பிஎக்ஸை வெட்டுங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெட்டும். இந்த வெட்டுற இடத்துக்கு தான் என்ன பேரு? சி. சரியா? ஜாயின் பண்ணிடுமா? எதை ஜாயின் பண்ணோம்? ஏவையும் சியவும் ஜாயின் பண்ணோம். ஏவையும் சியவும் ஜாயின் பண்ணியாச்சு. இதான் என்னது? நமக்கு தேவையான முக்கோணம். இங்க எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். இங்க எவ்வளவு? 65 டிகிரி. மறக்காம குறிச்சிடுங்க. முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இப்ப நம்ம என்ன வரையணும் அப்படின்னா உள்வட்டம் வரையணும். அதுக்கு ஆரம் வேணும். என்ன செய்ய போறோம் அப்படின்னா கோண இருசம வெட்டி சந்திக்கும் புள்ளி. இந்த ஏன்ற கோணம் இருக்கு இல்லையா, இதை 2 பகுதியா பிரிக்கணும். இங்க 2 பகுதியா பிரிப்போம். அந்த இருசம வெட்டிகள் சந்திக்கக்கூடிய புள்ளி தான் ஐ, உள்வட்ட மையம் ஐ. சரியா? இப்ப பாருங்க என்ன செய்யலாம் பாருங்க. இந்த இடத்துல பீல வந்து காம்பஸ் வச்சுங்க. கொஞ்சம் நீட்டி விட்டு பாருங்க. இந்த பக்கம் லேசா கட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டோமா? இப்போ இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதுல காம்பஸ் வச்சு வெளியில இழுத்து விட்டுருங்க. முக்கோணத்துக்கு வெளியில கொண்டு வந்துருங்க. காம்பஸை முக்கோணத்துக்கு வெளியில கொண்டு வந்துருமா? பாருங்க, இங்க இருந்து இங்க ஒரு வட்டவில். அதுக்கு அடுத்தது இங்க வெட்டியிருக்கோம் பாருங்க. இந்த பக்கத்தை இங்க வச்சு இந்த வட்டவில வெட்டுங்க. ஏதாவது ஒரு இடத்துல வெட்டும். இப்ப பாருங்க, இந்த வெட்டின புள்ளி இருக்கு இல்லையா, இந்த இடம் கரெக்டா கொண்டு போகணும். இது கொஞ்சம் மாறினாலும் நமக்கு உள்வட்டம் வராது. இது ரெண்டையும் இணைச்சிருவோம். இணைச்சிடலாமா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல கரெக்டா இணைச்சிருவோமா? இணைச்சிட்டோம். இதான் என்னது? இந்த கோணத்தோட இருசம வெட்டி. இன்னும் ஒண்ணு மட்டும் நம்ம வரைஞ்சா போதும். எதுக்கு வரைஞ்சிடலாம்? 7 இருந்து வரைஞ்சிருவோமா? பாருங்க, அப்போ காம்பஸை ஏன்ற புள்ளியில வச்சிருங்க. ஏன்ற புள்ளியில வச்சுட்டு அளவு குறைச்சிருங்க. இந்த பக்கம் லேசா ஒரு வட்டவில், அதே மாதிரி இந்த பக்கத்துல ஒரு லேசா ஒரு வட்டவில் வரைஞ்சிட்டோமா? இப்ப பாருங்க, இதுல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஒரு வட்டவில், இதுல வச்சு கரெக்டா முக்கோணத்துக்கு வெளியே கொண்டு போயிருங்க பென்சிலை. சரியா? முக்கோணத்துக்கு வெளியில கொண்டு போயிட்டு ஒரு வட்டவில் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டோமா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல வெட்டி இருக்குமா, இதுல வைங்க. இதுல வச்சு ஒரு வட்டவில். இப்ப பாருங்க, இந்த 2 வட்டவில்லும் சந்திச்ச புள்ளி இருக்கு இல்லையா, அங்க இருக்கா, இதையும் ஏவும் இணைச்சிருங்க. இணைச்சிடலாமா? பாருங்க, இதையும் ஏவையும் இணைச்சாச்சு. இணைச்சிட்டோமா? இதான் என்னது? நமக்கு தேவையான உள்வட்ட மையம் ஐ. ஐ என்ற உள்வட்ட மையம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆரம் கண்டுபிடிக்க போறோம். ஆரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா பாருங்க, இந்த ஐ இருக்கா, இந்த ஐயில இருந்து ஒரு செங்குத்து கோடு வரையணும். செங்குத்து கோடு எப்படி வரையணும் பாருங்க. இந்த ஐயில இருந்து, ஐயில வந்து காம்பஸ் முள்ள வச்சிருங்க. வச்சிட்டோமா? ஐயில காம்பஸ் முள்ள வச்சாச்சு. இந்த ஏபி இருக்கா, ஏபிக்கு கீழே லேசா இழுத்து விடுங்க. பென்சிலை இழுத்து விட்டு இங்க ஒரு வட்டவில் வரைங்க. இன்னும் கூட கொஞ்சம் கூட இழுத்துக்கலாம். பாருங்க, இங்க ஒரு வட்டவில், இந்த பக்கம் ஒரு வட்டவில். நம்ம வரைஞ்ச வட்டவில் இங்க இருக்கு பாருங்க. இது ஒண்ணு, இது ஒண்ணு. இப்போ அப்படியே கீழே வாங்க. நீங்க அளவு மாத்தினாலும் சரி, மாத்தாம கூட இது பண்ணலாம். பாருங்க, இதான் நம்ம வரைஞ்ச வட்டவில். பாருங்க, கரெக்டா இதுல வச்சு, எது இதான் நம்ம என்ன ஐயில இருந்து வரைஞ்ச வட்டவில். இந்த இடத்துல கீழே ஒரு வட்டவில். அதே மாதிரி ஐயில இருந்து வரைஞ்ச இங்க இருக்கு பாருங்க. மாத்திராதீங்க, மாத்தி வரைஞ்சீங்கன்னா வராது. ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? பாருங்க, இதுல வச்சு ஒரு வட்டவில். இதை வெட்டிருங்க. 2 வட்டவில் வெட்டுதா? இது ரெண்டையும், இந்த வட்டவில் வெட்டுனுச்சு இல்லையா, இந்த பாயிண்டையும் ஐயவும் இணைச்சிருங்க. இதையும் எதை இணைக்கணும்? ஐயவும் இணைக்கணும். இணைச்சிட்டோமா? பாருங்க, இது எந்த இடத்துல வந்து ஏபியை சந்திக்குது? இந்த இடத்துல சந்திக்குதா? இதான் என்னது? டின்ற புள்ளி. அப்ப இந்த ஐடின்றதான் என்னது? நமக்கு ஆரம். இப்போ ஐயை மையமாகவும் ஐடியை ஆரமாகவும் கொண்டுதான் நம்ம என்ன வரைய போறோம்? வட்டம், உள்வட்டம் வரைய போறோம். இப்ப பாருங்க, காம்பஸ் ஐல இருக்கட்டும், இந்த டில எதை வச்சிருங்க? பென்சில் வச்சிருங்க. வச்சுட்டு அப்படியே சுத்துனீங்கன்னா உங்களுக்கு வட்டம் அழகா வந்துடும்.
வாவ்! சூப்பரா வந்துருச்சு. பாருங்க எந்த ஒரு இது இல்லாம எல்லா பக்கத்தையும் தொடுது. பாருங்க அழகா வந்துருச்சு பாருங்க வட்டம். இதில் நீங்க கொஞ்சம் சொதப்புனாலும் என்ன ஆயிரும் உங்களுக்கு? வட்டம் இந்த 3 பக்கங்களையும் தொடாது. அப்படி இல்லன்னா வட்டத்த விட்டு வெளியில போயிரும். ரொம்ப 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 கவனமா வரையணும். பாருங்க சூப்பரா வந்துருச்சு பாருங்க நமக்கு வட்டம். அழகா வந்துருச்சு பாருங்க. 3 பக்கத்தையும் நல்லா தொட்டுட்டு போயிருச்சு பாருங்க. இதான் என்னது? நமக்கு தேவையான என்ன வட்டம்? உள்வட்டம். அது மட்டும் இல்லாம இந்த ஐடின்றது உள்வட்ட மையம். இத அளந்து எழுத சொல்லியிருக்காங்க. எழுதுவோமா? பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. 1.9 1 கரெக்டா இருக்கு பாருங்க. புக்ல இருக்க மாதிரியே 1.9 இருக்கு. சில பேத்துக்கு 2 வரலாம். இல்ல 1.8 கூட வரலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? இது நமக்கு கரெக்டா 1.9 வந்துருச்சு. எது? ஐடி. ஐடின்றது 1.9 சென்டிமீட்டர். இதை எழுதிக்கங்க. சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான என்ன மையம்? உள்வட்ட மையம். ஐ உள்வட்டம். ஆரம் 1.9 சென்டிமீட்டர். வரைமுறை எழுதிக்கிறீங்களா? நான் சொல்லட்டுமா? பாருங்க. நான் வரைமுறை சொல்றேன் பாருங்க. முதல்ல என்ன செஞ்சோம்? உதவி படம் வரைந்து தரப்பட்ட அளவுகளை குறித்தேன். 2வது பாயிண்ட் பாருங்க. முக்கோணம் வரைய போறோம். ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், கோணம் பி ஈக்குவல் டு 65 டிகிரி, ஏசி ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள முக்கோணம் வரைந்தேன். அதுக்கடுத்து என்ன செஞ்சோம்? ஏபி மற்றும் ஏ மற்றும் பி ஆகிய கோணங்களுக்கு இருசம வெட்டி வரைந்தேன். இதெல்லாம் இருசம வெட்டி. இது கோணம் ஏவோட இருசம வெட்டி, கோணம் பியோட இருசம வெட்டி. கோண இருசம வெட்டி வரைந்தேன். அதுக்கு அடுத்தது இரு கோண சம வெட்டிகளும் சந்தித்த புள்ளி நமக்கு தேவையான உள்வட்ட மையம் ஐ ஆகும். சரியா? அதுக்கு அடுத்தது வட்டத்தோட மையம் ஐடி வரைந்தேன். அதுக்கடுத்து என்ன எழுதுவீங்க? ஐயை மையமாகவும் ஐடியை ஆரமாகவும் கொண்டு வட்டம் உள்வட்டம் வரைந்தேன். இதை மட்டும் நீங்க எழுதிக்கிட்டா போதும். அப்போ இந்த இடத்துல உள்வட்ட ஆரம் இதை மறக்காம எடுத்து எழுதணும். எவ்வளவு? உள்வட்ட ஆரம் எத்தனை சென்டிமீட்டர்? உள்வட்ட ஆரம் ஈக்குவல் டு 1.9 சென்டிமீட்டர். அதுக்கடுத்து ஐ என்பது என்னது? தேவையான உள்வட்ட மையம் ஆகும். தேவையான உள்வட்ட மையம் ஆகும். உள்வட்ட மையம் ஆகும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.